All praises and all glory and all honor and all mighty name and praise and glory that we happen to say from our mouth, let it glorify God the Father, God the Son, God the Holy Spirit. Amen. எல்லா துதிகளும் எல்லா மகிமையும் ஞானமும் வல்லமையும் பலமும் எப்பொழுது நான் துதிக்கின்ற துதிகளும் தேவன் ஒருவருக்கே உரித்தாகுக. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். Praise the Lord and good evening, my dear brothers and sisters in Christ. Once again, we welcome you all for this evening lockdown family gathering from Deliverance Ministry and from Deliverance Prayer House. We bless you. We greet you in the name of our Lord and Savior Jesus Christ. And you have investing your time in God. May God bless you. May God guide you. May God deal all your problems. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த பொது முடக்க கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறோம். விடுதலையின் ஊழியத்தின் சார்பிலையும் விடுதலையின் ஜெபத்தின் சார்பிலையும் இருந்து உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாள் கர்த்தருக்கென்று பிரத்யேகமாக நீங்கள் உங்கள் நேரங்களை ஒதுக்கி கர்த்தருக்கென்று செலவு செய்கின்ற ஒரு அருமையான நாள். கர்த்தர் தாமே இந்த நாளை உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வதித்து கொடுப்பாராக, பலப்படுத்தி கொடுப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விசை உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Let's close our eyes and look unto God for a minute. நமது மத்தியில் இருக்கிற சகோதர சகோதரிகள் யாராவது இந்த நாளுக்கென்று இந்த ஜெப ஆராதனையை ஜெபித்து ஆரம்பித்து ஆசைப்பட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிய வந்திருந்தீர்கள் என்றால் இது உங்கள் தருணம். நீங்கள் ஜெபித்து இந்த ஆராதனை துவங்கி கொடுக்கலாம். My dear brothers and sisters in Christ, those who want to pray for today's meeting, the opening prayer, and receive the God's blessings, you are more welcome to come forward and to pray and to receive the blessings for this evening meeting. I welcome any brother or sister to come forward and to pray. உங்களை வரவேற்கிறோம். விடுதலையின் ஊழியத்தின் சார்பாக முன் வந்து ஜெபித்து ஆரம்பித்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மாலை பொழுதிலே தகப்பனே, உடைய வார்த்தை கேட்க தகப்பனே, நீர் எங்களை அழைத்திருக்கிறதாக நன்றி சுவாமி. நீர் எங்கள் மேலே பாராட்டி இருக்கிறதான எல்லா விதமான இறக்கங்களுக்காகவும் கிருபைகளுக்காகவும் நன்றி சாமி தகப்பனே. நீர் சொன்னது போல எங்க 1-2 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர் மத்தியில நான் இருப்பேன் என்று சொன்னீரே சப்பா. இந்த நேரத்துல நீர் எங்கள் மத்தியில இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தாமே இந்த நேரத்திலே எங்களை இன்னுமா உடைய வார்த்தைக்கு அப்பா எங்கள் இருதயங்களும் கண்களையும் எல்லாவற்றையும் திறந்து தகப்பனே அவைகளை எங்களை ஏற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அப்பா இந்த நேரத்துல கூட சுவாமி இந்த கூடுகையில இருக்கிற ஒவ்வொருவரையோடு தகப்பனுடைய பிரசன்னம் இருக்கட்டும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. ஏசப்பா இந்த இடத்துல இப்ப பாட போகின்றதான ஒவ்வொரு பாடல்களும், கேட்க போகிற செய்திகளுக்கும் ஆண்டவரே, கேட்க போகின்ற சாட்சிகளுக்கும் ஆண்டவரே அப்பா ஒரு வல்லமை நீர் தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் சுவாமி ராஜா. முக்கியமாக ஆண்டவரே பிரதர் ஆண்டவரே ஒவ்வொரு பாடல்களை பாடும் பொழுது தகப்பனே, ஒரு வேதத்தை படிக்கும் பொழுது சுவாமி, வார்த்தைகளை டெலிவரி பண்ணும் பொழுது இந்த பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம் சுவாமி ராஜா. எந்த ஒரு இடர்வு வராதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்பா. அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், சவுண்ட் சிஸ்டம், சவுண்ட் அண்ட் ஆடியோ மைக் மற்றும் எல்லா இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாவற்றையும் கருத்துல தருகிறேன் சாமி. எந்த ஒரு இன்ட்ராப்ஷன் இல்லாதபடிக்கு தகப்பனை கேட்க உதவி செய்யுங்க சாமி ராஜா. அப்பா நிச்சயமாய் ஆண்டவரே இந்த கூடுகையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையில இருப்பாங்க சுவாமி. ஆண்டவரே நீர்தாமி உம்முடைய ஞானத்தையும் தெளிவான சிந்தனை நீர் எங்களுக்கு தரும்படிக்கு ஜெபிக்கிறோம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன யோசிக்கணும், என்ன யோசிக்க கூடாது, எந்த பாதையில நடக்கணும், எந்த பாதையில நடக்கக்கூடாது என்பதை நீர்தான் ஆண்டவரே எங்களை வழிநடத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா உங்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களை விசுவாசிக்கும் பொழுது அவிசுவாசத்திற்கு அந்த இடத்துல இடம் கொடுக்காதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க அப்பா. இந்த நேரத்துல கூட ஆண்டவரே பாவத்தோடு ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே நீர்தாம் இந்த நேரத்தினுடைய ரத்தத்தினாலே அப்பா உங்களுடைய ரத்தத்திற்கு இருக்கிற வல்லமை ஆண்டவரே வேற எதற்கும் இந்த உலகத்துல இல்லை சாமி. பிசாசு கூட உடைய ரத்தத்தை பார்த்து நடுநடுங்க இருக்குது சாமி ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்துல அந்த ரத்தத்தின் வல்லமையால தகப்பன எங்க பாவங்களை கழுவி ஆண்டவரே நீர் எங்களை சுத்திகரித்து இந்த ஆராதனைக்கு தகுதி உள்ள பிள்ளைகளா நீர் எங்களை மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா யாரெல்லாம் வர இன்னும் தாமதமா இருக்காங்களோ சீக்கிரத்துல சேருங்க சாமி. வர முடியாத இருக்கிற பிள்ளைங்களோட உடைய பிரசன்னம் இருக்கட்டும் சீக்கிரத்துல அவங்க ஆண்டவரே வர நாட்களில கலந்து கொள்ள ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்துல எங்களை தாழ்மையோடு தாழ்த்து உடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையோட நாமத்துக்கு ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். Amen. Glory be to God. May God bless the family who happen to lead us all in prayer. May God
God be along with them and guide them and guard them and protect them. கர்த்தர் தாமே இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுத்த அருமை சகோதரி அவர்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து நடத்துவாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். முதல் கவியை சேர்ந்து பாடுவோம். எப்பொழுதும் பாடுவது போல தேவனுடைய வல்லமையிலே பெற்று வரங்களை பெறுவதற்காக, நம்மை சுத்திகரித்துக் கொள்வதற்காக நாம் சேர்ந்து பாடுவோம். Let's cleanse ourselves, sanctify ourselves and get the blessings and power and healing and deliverance from Lord Jesus. Yes. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். Hallelujah. Glory be to God. As we have been glorifying God and sanctified ourselves, let's get into the word of God by singing his praises and praising his name, by singing the first song, entering into the service. தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிற போகிற ஜனமாக இருக்கிறபடினால் இந்த நாளிலே நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் பாவ நிவர்த்தியானவர்களாய் கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கினார் விசுவாசத்திலே நாம் முதல் பாடலை சேர்ந்து பாடுவோம். ஆராதனைக்குள் செல்வோம். கடந்து சென்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நாம் பிரயாசப்படுவோம். முதல் பாடல் தேவன் துதிக்கும்படியாய் ஒரு தமிழ் பாடல் என்னோட சேர்ந்து பாடும்படியாய் அன்போடு அழைக்கிறேன். First song is Tamil song. Let's sing and glorify God together. உள்ளம் எல்லாம் உருகுதையா உத்தமனை நினைக்கையிலே உம்மை அன்றி வேறே தெய்வம் உண்மையாயில்லையே. கள்ளனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டீரே. எந்தன் என்னை உத்தமனாக்க சித்தம் கொண்ட என் ஏசையா எத்தனையோ துரோகம் நான் செய்தேன், அத்தனையும் நீர் மன்னித்தீர். ரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவமன்றோ. கர்த்தனேவும் அன்பு கீடாய் நித்தம் செய்வேன் உம் சேவையே.
இயேசுராஜன் வேகம் வரும் நாளன்றோ லோகமீதில் காத்திருப்போர் ஏகமாக கூடிட தியாகராஜன் இயேசுவை நாம் முகமுகமாய் தரிசிக்க ஆவலோடு ஏங்கும் தாசன் சோகம் நீங்கும் நாளன்றோ. Hallelujah. Amen. Glory be to God. Hallelujah. Today's responsorial psalm is taken from the Psalms, chapter 42, verse 1 to 6. Please read and get the God's blessings for you and your family. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற சங்கீதம் 42வது சங்கீதம் 1-6 வசனங்கள் முடிய எடுத்தவர்கள் தேவமைக்கென்று வாசித்து இதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். As a heart longs for flowing streams, so longs my soul for thee, O God. My soul thirsts for God, for the living God. When shall I come and behold the face of God? My tears have been my food day and night, while men say to me continually, where is your God? These things I remember as I pour out my soul, how I went with the throng and led them in procession to the house of God, with glad shouts and songs of thanksgiving, a multitude keeping festival. Why are you cast down, O my soul? And why are you disquieted within me? Hope in God, for I shall again praise him, my help and my God. My soul is cast down within me. Therefore I remember thee from the land of Jordan and of Hermon, from Mount Mizar. Amen. Amen. Glory be to God. Amen. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை வாசித்த அருமையான குடும்பத்தாரை மென்மேலும் ஆசீர்வதித்து விடுதலையாக்கி பாதுகாத்து வழிநடத்தி கர்த்தர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்து சாட்சிகளாய் வைத்திருப்பாராக. Amen. May God bless the words. May God bless the family. May God lead them, deliver them, cure them, heal them. May God bless them and make a testimony in front of everyone. Glory be to God. Amen. இரண்டாவது பாடல் ஒரு ஆங்கில பாடல், தெரிந்த பாடல், என்னோடு சேர்ந்து பாடும்படியாக இதை துதிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Second song, it's an English song. Let's glorify and praise his name together as one family. Would you be free from the burden of sin? There's power in the blood, power in the blood. Would you or evil a victory win? There's wonderful power in the blood. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. Would you be free from your passion and pride? There's power in the blood, power in the blood. Come for a cleansing to Calvary's tide. There's wonderful power in the blood. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb.
Would you be whiter, much whiter than snow? There's power in the blood, power in the blood. Sin stains are lost in its life-glowing flow. There's wonderful power in the blood. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. Would you do service for Jesus, your King? There's power in the blood, power in the blood. Would you live daily his praises to sing? There's wonderful power in the blood. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. There's truly power in the blood. உண்மையாகவே அவருடைய இரத்தத்திலே அப்படி ஒரு வல்லமை இருக்கிறது. The moment you say and praise his name, you are cleansed and washed in his blood. துதிகளை பாடும் பொழுது, இந்த பாடல்களை பாடும் பொழுது, சாட்சிகளை சொல்லும் பொழுது அவருடைய இந்த இரத்தத்தினாலே நாம் கழுவப்படுகிறோம். When we are washed in his blood, it is surely a blessing to us all that has been cast out. அவர் இரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா உபாதைகளும் நீங்கி நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். Amen. Hallelujah. Glory be to God. The first reading is from the book of Acts, chapter 4, verse 3. Please read and get the God's blessings for you and your family. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் எடுத்தவர்கள் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். And they laid hands on them and put them in hold unto the next day, for it was now eventide. அவர்களை பிடித்து சாயங்காலமாயிருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். Amen. Amen. Glory be to God. Amen. Hallelujah. May God bless the family. May God deliver them from all that problems that they have in their life, which is disturbing their peace, which is disturbing their harmony, which is disturbing their life. May God eradicate that in the name of Jesus, and may God bless them and lead them in the paths of righteousness. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை வாசித்த அருமையான குடும்பத்தாரை மென்மேலும் விடுதலை அடித்து சுகத்தை கொடுத்து அவர்கள் வாழ்விலே இடம்பெற வேண்டிய சந்தோஷம் சமாதானத்தை அனைத்தும் பிசாசானவன் சீர்குலைத்துக் கொண்டிருப்பான். இயேசுவின் நாமத்தினாலே அவனை அதம் பண்ணி போடுகிறோம். கர்த்தர் தாமே பெரிய ஒரு சமாதானத்தை கொடுத்து இந்த குடும்பத்தை நல்வழி நடத்துவாராக. ஆமென். May God bless his words too. என்னுடைய வார்த்தை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மூன்றாவது பாடல் ஒரு தமிழ் பாடல் என்னோட சேர்ந்து பாடும்படி அன்போடு அழைக்கிறேன். It's a Tamil song, third song. Let's sing and glorify God together. இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார். பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் துளைத்தார். பொது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார். பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் துளைத்தார்.
கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே வழி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். நல்மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார். என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல்மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார். என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். மேகங்கள் மீதில் ஓர் நாள் மணவாளனாக வருவார். மேகங்கள் மீதில் ஓர் நாள் மணவாளனாக வருவார். என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். என்னை அழைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 Hallelujah, glory be to God. Amen for the wonderful songs. 3 days before, I happened to visit one of my friends' prayer meeting in Zoom. He was a Bible college classmate of mine. So he invited me to his meeting. I happened to be in his meeting in Zoom. ஒரு 3 நாளைக்கு முன்பதாக என்னுடைய அருமை நண்பருடைய வேதாகம கல்வி நண்பருடைய அவருடைய ஒரு ஆராதனை ஜூம் வழியாக நான் பார்க்கும்படியாக நேரிட்டது. அப்பொழுது எனக்குள்ளே ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆனால் பாட்டு பாடும் போது அவரும் அவர் மனைவியும் சேர்ந்து தனியாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லை, எந்த ஒரு வசதியும் இல்லை. அவங்களுக்கு அந்த பாடலுடைய வரிகளை மற்றவங்களுக்கு காட்டவும் முடியல. They cannot able to even display the lyrics for the song, and there was no music, only the husband and wife were able to sing. After the meeting got over, I just called up and I said, this is what you can do, this is what I am doing with the God's given knowledge. என்னால் இதை பண்ண முடியுது, உன்னால் அதை பண்ண முடியும், ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியா, இதெல்லாம் முடியுமா? ஆமா, இதெல்லாம் பண்ணலாம். வாட் எவர் I have learned with the God's knowledge, what God has given to me, I happen to explain that to him. எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானத்தின்படி இதை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு நாளும் ஒரு பாடலை பாடுறோம், மியூசிக்கோட பாடுறோம், அந்த வேர்ட்ஸோட பாடுறோம், ரொம்ப ஆனந்தமா நம்ம பாடுறோம். ஒரு ஆராதனைக்கு போகும்பொழுது ஒரு பாடல் புத்தகம் எடுத்துட்டு போவோம், பைபிள் எடுத்துட்டு போவோம். ஆனா இந்த ஆராதனை நீங்க பார்க்கும்பொழுது உங்களுக்கு பைபிள் வசனங்கள் கொடுக்கப்படுகிறது, பாடல் வரிகள் கொடுக்கப்படுகிறது, மியூசிக் எல்லாம் கேட்குது. இப்பொழுது நான் பார்க்கும்பொழுது ஒரு பெரிய ஆச்சரியம் எனக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, கர்த்தர் எந்த அளவுக்கு ஒரு மகிமையான ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்கார், எவ்வளவு வல்லமை உள்ள காரியங்களை செய்து கொண்டிருக்கார். How big God is doing work in the midst of us. Many are not able to be a part of this meeting. அநேகருக்கு இப்படி மீட்டிங் நடக்குதா, இது மாதிரிலாம் இருக்குதா, நம்மளும் கலந்து கொள்ள முடியுமான்னு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்குது. நான் ஒரே வார்த்தையை நண்பன்கிட்ட சொல்லியிருந்தேன், தயவு செய்து நடத்துறது போலே நடத்தி கொண்டே இரு, உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ நான் பண்றேன். இந்த டிஸ்பிளே எப்படி பண்றது, பவர் பாயிண்ட் எப்படி பண்றது, மியூசிக் எப்படி பண்றது, இதெல்லாம் சொல்லி தரேன். Because the reason why I'm telling you this, many are less privileged to listen to the word of God. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய், பாடலை பாடும்படியாய், இந்த நேரத்தை செலவு செய்யும்படியாய் அநேகருக்கு ஸ்லாக்கியம் இல்லாமல் போகிறது. I can just say this as a testimony, but it's not a testimony, but I'm telling you this. கர்த்தர் கொடுத்திருக்கிற பெரிய ஈவு இந்த லாக்டவுன் முழுவதும் ஒரு பெருமைக்காக சொல்லவில்லை. I'm not saying this for pride or to just flash my own colors or to blow my own trumpets. I'm just saying this because
I have sacrificed few things where I'm able to get the more blessings from God. அநேக திருமணங்களுக்கு, வைபவ காரியங்களுக்கு போக முடியவில்லை. அநேக பிறந்த நாள் காரியங்களுக்கு போக முடியவில்லை. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் போக முடியல. ஒரு ஹவுஸ் வார்மிங், ஒரு வெட்டிங், ஒரு கிறிஸ்னிங், ஒரு பர்த்டே, எதுக்குமே போக முடியல. ஏன்னா எல்லா நாளும் மீட்டிங் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும்ன்றதுனால. ஆனா இதை நான் மிஸ் பண்றதுனால இதற்கு உண்டான ஆசீர்வாதங்களை என் வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கேன். I'm able to feel and I'm able to experience the love of God and His blessings because I sacrifice. உண்மையாகவே வேதாகமத்தில் குறிப்பிட்டிருக்கிறது போல கர்த்தருக்காக நாம் எதையெல்லாம் நாம் தியாகம் செய்கிறோமோ அதை ஆண்டவர் நமக்கு பலுகி பெருகி ஆசீர்வாதம் கொடுக்கிறார். நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். He is giving all the best of the blessings in our life. Good health, good prosperous life, food, water, everything. எல்லாம் வேண்டியதெல்லாம் கொடுக்கிறார். நம்ம எதெல்லாம் நம்ம அவருக்கு தியாகமா செய்யறோம், whatever that we sacrifice. So please, when you attend this meeting, kindly share the link for the people who are less privileged, who cannot, who want to attend the meeting but they don't have a link or they don't have any kind of a source to attend the meeting. அநேகருக்கு இதெல்லாம் போகிறது. உங்க மனதுல உங்க போன்ல யாருக்கெல்லாம் வாட்ஸ்அப் மூலியமோ ஃபேஸ்புக் மூலியமோ இது நீங்க பாஸ் பண்ண முடியுமோ, ஷேர் பண்ண முடியுமோ, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு நடத்துவார். அவங்க எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும். The great God will make wonders in their life where they can also be a part of it in our family. So whenever there's a word of God has been displayed, please read it, and whatever that you can do to praise God, to receive the blessings, please do it. The next reading is from the book of Revelation, chapter 12, verse 11. Please read and get the God's blessings. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 14வது வசனம். எடுத்தவர்கள் தேவமகிமைக்கென்று இதை வாசிக்கும்படியாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறேன். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டையின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். And they overcame him by the blood of the Lamb and by the word of their testimony, and they loved not their lives unto the death. Amen. Glory be to God. Amen. Amen. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை வாசித்த அருமையான குடும்பத்தாரை கர்த்தர் சத்துருக்களிலிருந்து நீங்களாக்கி ரட்சிப்பாராக. May God guard them, protect them, and God be along with them. God bless them. May God keep them away from their enemies and from all those evil things and evil doers. In the name of Jesus, amen. Hallelujah. Amen. நான்காவது பாடல் ஒரு ஆங்கில பாடல் என்னோட சேர்ந்து பாடும்படி அன்போடு அழைக்கிறேன். It's an English song, the fourth song. Please sing and praise God along with me. I've seen the lightning flashing and heard the thunder roll. I felt sin breakers dashing, trying to conquer my soul. I've heard the voice of my Savior telling me still to fight on. He promised never to leave me, never to leave me alone. No, never alone. No, never alone. He promised never to leave me, never to leave me alone. No, never alone. No, never alone. He promised never to leave me, never to leave me alone. The world's fears winds blowing, temptation sharp and keen. I have a peace in knowing my Savior stands between. He stands to shield me from danger when earthly friends are gone. He promised never to leave me, never to leave me alone. No, never alone.
promised never to leave me, never to leave me alone. No, never alone. No, never alone. He promised never to leave me, never to leave me alone. When in affliction's valley I'm treading the road of care, my Savior helps me to carry my cross bent heavy to bear. Though all around me is darkness, earthly joys are full, my Savior whispers His promise, I will never leave you alone. No, never alone. No, never alone. He promised never to leave me, never to leave me alone. No, never alone. No, never alone. He promised never to leave me, never to leave me alone. He died for me on the mountain, for me they pierced His side. For me He opened the fountain, the crimson cleansing tide. For me He's waiting in glory, seated upon His throne. He promised never to leave me, never to leave me alone. No, never alone. No, never alone. He promised never to leave me, never to leave me alone. No, never alone. No, never alone. He promised never to leave me, never to leave me alone. Hallelujah. He will never leave us nor forsake us. அவர் நம்மை கைவிடுற தேவனும் அல்ல, அவர் நம்மை விட்டு போகிற தேவனும் அல்ல. ஆமென். ஹalleluya. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 39வது வசனம் எடுத்தவர்கள் வாசித்து இதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறேன். Luke, the book of Gospel, Luke chapter 8 verse 39. Please read and get the God's blessings for you and your family. இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அதன்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். Return to thine own house and show how great things God hath done unto thee. And he went his way and published throughout the whole city how great things Jesus had done unto him. Amen. Glory be to God. May God bless the family who happened to read it. May God fulfill all their needs and bring the peace and salvation and harmony. And may God bring the heavenly love in their family. Amen. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை வாசித்தார். குடும்பத்தாரை கர்த்தர் சமாதானத்தின் தூதனை அனுப்பி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து தெய்வீக அன்பை அவர் குடும்பத்தில் கர்த்தர் நிலவ செய்வாராக. ஆமென். ஹalleluya. Testimony time. Please share your testimonies for the glory of God. சாட்சி நேரம். உங்கள் சாட்சியை தேவனுக்கு மகிமையாக நீங்கள் சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய வார்த்தை நீங்கள் கேட்க போகிற வார்த்தை சாட்சியை பற்றியுடையது. Today's word that what you're going to listen is about testimony, the power of testimony. ஒரு சாட்சியினுடைய
ஒரு வல்லமை எந்த அளவுக்கு இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில. காரணம், அநேக நேரங்களில் நீங்கள் பார்க்கும் பொழுது சில விஷயங்களை நாம் மறைத்து விடுகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருந்தாலும் அதை மற்றவரிடத்துல சொல்வதற்கு கூச்சப்படுகிறோம். Sometimes we are shy, sometimes we are scared, sometimes we just keep it within ourselves after receiving the blessings from God. But if we do that, those testimonies will be there in our life, but it will not be useful for anyone. அந்த சாட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில மட்டும் இருக்கும், அது மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படாது. ஒருத்தர் பாடும் பொழுது அதை எப்படி மற்றவர் கேட்டு ரசிக்கிறாங்களோ அதே போல ஒருத்தர் வாழ்க்கையில் நடந்த சாட்சியை அவர்கள் சொல்லும் பொழுது மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அவருடைய பக்தி விருத்திக்கு அது ரொம்ப ஏதுவா இருக்கும். When one person sings, when you happen to hear how it is giving a kind of a solemn, how it's giving a kind of a joy and happiness, likewise, excuse me, when you share the testimony or the miracles what God has done in your life, it will be useful for others. You are just planting a seed of faith in others. So, உண்மையாகவே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க பிறந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் எவ்வளவு விஷயங்கள் செய்தார். அன்றாட வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். பெரிய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார். நேற்று நான் தூங்கி கொண்டிருக்கும் போது திடீர்னு கண் முழிச்சு பாக்குறேன், யோசித்து பாக்குறேன், இந்த மேல சீலிங் ஃபேன் இருக்குது, திடீர்னு கழண்டு மேல விழுந்தா என்ன ஆகுறது அப்படின்னு யோசித்தேன். I happened to think as I just got up from the bed in my sleep, I'm thinking as soon as I see the ceiling fan, I just thought, if it's going to fall on me, what's going to happen? ரொம்ப ஒரு 4th ஸ்டாண்டர்ட்ல தமிழ் மிஸ் எடுத்த ஒரு லெசன் ஞாபகம் வந்துச்சு, ஒரு சின்ன ஒரு செய்யுள். When I was studying my 4th standard, my Tamil teacher happened to explain a literature poetry where I remembered that it says, when a small plants are being kept in the trees, why the big plants are kept in the soil? சின்ன இந்த நெல்லிக்காய், இந்த நாகப்பழம், இளந்த பழம், இந்த மாதிரி சின்ன சின்ன பழங்கள் எல்லாம் மரங்களை தொங்கும் போது பெரிய காய்கள் ஏன் தரையில பூசணிக்காய் போல எல்லாம் பலாப்பழம் எல்லாம் எதுக்கு கொஞ்சம் நிலத்திலே இருக்குது அப்படின்னு ஒரு செய்யுள் வரும். அப்ப தூங்கும் போது அந்த ஒரு விவசாயிக்கு கனவு ஞாபகம் வரும், மேல இருந்து விழுந்து என் தலையில உடஞ்சுன்னா என்ன ஆகுறது? As he was sleeping, he will feel one small fruit will just fall on his head. He will just get up from his sleep and he'll just say, if this big fruit is going to be there, what will happen? நேற்று அதே போல யோசித்து பார்த்தேன், இந்த ஃபேன் விழுந்துச்சுன்னா, ஒரு வேளை ஒரு earthquake வந்துச்சுன்னா, ஒரு நிலநடுக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகுறது யோசித்து பார்க்கிறேன். கர்த்தர் நித்தமும் அன்றாடம் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். God has been doing the wonderful and magnanimous things. ஒரு பஸ்ல ஏறுறோம், ஒரு கார்ல போறோம், ஒரு பைக்ல டிராவல் பண்றோம், ஒரு லிஃப்ட்ல போய் ஏறுறோம், படிக்கட்டுல ஏறுறோம். எத்தனையோ பேர் படிக்கட்டுல தவறி விழுந்து கை கால் உடஞ்சி பல்லாம் உடஞ்சோம்லாம் பார்த்துருக்கோம். எத்தனையோ பேர் நல்ல கார்ல போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஏதாவது ஆயிடும். ஆனா ஆண்டவர் நம்மளை எல்லாத்துலயுமே பாதுகாத்து கொண்டு வர்றார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வாழ்க்கையில அவர் ஆசீர்வாதங்களை அள்ளி தூவி கொண்டிருக்கிறார். He has been like splashing all those blessings in our life, but we fail to say even one testimony to glorify God. ஒரு சாட்சியை சொல்றதுக்கு நம்ம யோசிக்கிறோம். நம்ம சாப்பிடுற சாப்பாடு தொண்டைக்குழியில இறங்குறதும் ஒரு சாட்சி தான். The food that we eat, when it gets inside our food pipe, even to the testimony. The water that we drink, we are not puking it back. குடிக்கிற தண்ணி நம்ம திருப்பி நம்ம துப்புறது இல்லை, வாந்தி எடுக்கிறது இல்லை, தண்ணி உள்ள போகுது. ஸோ இது எல்லாமே சாட்சி. ஆனா நம்ம சாட்சி சொல்வதற்கு நாம் அஞ்சுகிறோம். சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, கர்த்தருடைய சந்நிதியிலே நீங்கள் உங்கள் சாட்சியை நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் வெகுவாய் பார்க்கிறார். He holds a weight balance in his hand. அவர் கையில் ஒரு தராசு இருக்குது. எந்த அளவுக்கு அவர் செய்திருக்கிறார், எந்த அளவுக்கு நீங்க நன்றி உள்ளதா இருக்கீங்கன்னு பார்க்கிறார். When he holds the weight balance, when he sees how much of blessing that he's been providing in your life and how much are you thankful for it. Please share testimonies and glorify God. God is watching. கர்த்தருடைய சன்னிதானத்திலே உங்கள் சாட்சிகளை நீங்கள் சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். Praise the Lord. Praise the Lord, ma'am. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நான் ஜீவனோடு இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஒவ்வொரு நாளும் என்னோட லைஃப்ல ஒரு மிராக்கிள் தான். அது நிறையா வெளியே சொல்ல முடியல. எனக்கு சார் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறாங்க, பட் ஐ டோன்ட் நோ, எனக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியல. பட் ரியலி இட்ஸ் மியர் ஹிஸ் கிரேஸ். அவரோட கிருபை இல்லாமல் என்னால் ஜீவனோடு இருக்கக்கூட முடியாது. இவ்வளோ நாள் இந்த லைஃப்பில் கடந்து வந்ததுமே அவருடைய கிருபை மாத்திரமே. கடந்த 2 நாளும் எங்கள் வீட்டில் அதிகமான குழப்பங்கள், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன். நான் மீட்டிங்கும் 2-3 நாளாக அட்டன் பண்ணலை. முந்தா நேற்றுலாம் நான்
லைக் ஏன் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தது. நான் அந்த 2 நாளையும் எப்படி கடந்தேன்னு எனக்கு தெரியல. நான் இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேங்கிறதும் எனக்கே தெரியல. ஸோ ஐ ப்ரைஸ் காட். நான் எனக்கு வந்து இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறது ஆண்டவரோட கிருபை மாத்திரமே. அவரோட நாம மகிமைக்கேண்டு இந்த சாட்சியை நான் சொல்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் அபரிவிதமான ஆசீர்வாதங்களும் சமாதானமும் சந்தோஷமும் அந்த சூழ்நிலையை மாற்றி போடுகிறவர். If you can see a climatic condition, sometimes in Chennai, if you can see, in morning it will be like very sultry, evening it will be like totally like raining, pouring like anything. Sometimes it pours in the morning, afternoon it gets dried up. So it's like that. ஒரு சீதோஷ்ணங்களை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிறாரோ, சில நேரங்களில் காலையில் அப்படி வெயில் அடிக்கும், மத்தியானம் அப்படி மழை பெய்யும், நைட்டெல்லாம் மழை பெய்யும். சில நேரம் நைட்டெல்லாம் மழை பெய்யும், பகல்ல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெயில் அடிக்கும், எல்லாம் ட்ரை ஆயிடும். அது போல சீதோஷ்ணங்களை மாற்றக்கூடிய ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் இந்த காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் கூடிய சீக்கிரம் பெரிய ஒரு அற்புதத்தை அந்த குடும்பத்தில் செய்ய போறார். நாம் ஜெபித்துக் கொள்வோம். இறுதியிலே சகோதரிக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. Any more testimonies for the glory of God? சாட்சிகள் தான் நீங்க சொல்ல முடியாது, கேட்டுக்கொள்கிறேன். Good morning, sir. Good evening, sir. This is Michelle. Good evening, ma'am. So I would like to tell a testimony where actually, like after my accident, after 1 year after my accident also, I was very scared to climb the steps. That is, my coordination of my between my brain and my legs were not happening very well, because I was learning to walk a second time in my life. So when I started to climb up the steps, it was a really big struggle for me. So I had to hold my mom's hand, like how a baby has to learn to walk this, climb the steps. I was learning, and after that, I have to climb the steps or get down the steps on my own. So that was a challenge for me that I was facing for quite a long time. Like even I can say 3 to 4 years back also, it was still quite a challenge for me to get down the steps. So what happened was, like most of the time I end up, that is in one particular place. The first time what happened was, I was not in this house. We were staying in a rented house at that time because this house was under construction. So that time my dad had called me. It was just after my exams in college. So it was after my I think first sem exams. So I was very thrilled to have my exams, to have my starting of my holidays. So the next day my dad called me. He said, "Come down, we'll go somewhere," he told me. So I was coming down the steps. So I was coming down fast down the steps, not thinking that I have to be careful. I had slipped on the steps, on the staircase while I was going down, and I fell on my spine, the back. I had terrible excruciating pain. Then only it rang in my mind that my leg, I should be very careful, because the doctor said I should not injure that leg again. So that was only running in my mind. But when I immediately got up, I checked my leg and all, nothing was wrong by God's grace. But when I fell down, I fell on my spine. And after that, I came struggling. I came down. My dad saw me. He asked me what happened. I told I fell on my spine. He immediately checked my back. It was red. My spine was red. It was swollen. We were scared and we went to the hospital on bike only, because he came to pick me up on the bike. Went to the hospital and we checked immediately and all. I was very scared. Mom didn't know because she was in school. And by God's grace, nothing had happened. There was no injury on the disc or on the spine, nothing. Immediately we went and took an X-ray and all that. It was just a muscle impact. And after that, like I had to take, but the doctor said I have to take complete bed rest for at least a week. So since it was a holidays, I was taking bed rest. And I was very upset about it. But then it became okay by God's grace. Next day it became purple and all, became okay. Then it happened like that thrice for me, like in different places, different staircases. So whenever I get down the steps, it was a really big challenge for me. That's why my mom always tells me, be careful when you get down the steps. So again, I fell down and it turned purple and all that in the same place. I had hurt my back, but again and again, God has cushioned my fall, because it was not intentionally done and all that, but God has cushioned my fall. He knew that
if anything happens like that, it would be traumatic for me again. So God has cushioned my fall. He protected my spine, and it sometimes I was suffering for very long times, like at least for 1.5 weeks. But God has cushioned my fall, and He has not let anything happen to my spine or my disc slip. Nothing happened by God's grace. So even like 2 years back, I fell down again, and it happened. It became purple. I couldn't get up from the bed again. So I thank and praise God for cushioning me, because I know if a spine injury is there, it is lifelong, and a person can even get crippled. So I thank and praise God for helping me and training me on how to get down the steps well. Now I'm able to get down the steps fast as well as climb the steps fast. But it took long years for me to learn it back again. God taught me that slowly after multiple falls, but still He cushioned it. He didn't let any major injury happen for me. I thank and praise God. Amen. Amen and amen. Wonderful testimony rendered by Michelle. May God bless you, my dear. கர்த்தர் தாமே அருமையான ஒரு சாட்சியை சொல்ல வைத்திருக்கிறார். I was reminded of my accident. உங்க எல்லாருக்கும் தெரியும், என் வாழ்க்கையில ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் இருந்துச்சு. ட்ரெயினுக்கும் பிளாட்ஃபார்முக்கும் நடுவில் நான் மாட்டிக்கொண்டிருந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும். You know that I've got stuck between the train and the platform, in between. Below my hip, it was under the platform, near the track. Above my hip, I'm just leaning on the platform. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், என்னோட இடுப்பு கீழ்ப்பகுதியிலிருந்து கால் எல்லாமே அந்த தண்டவாளத்தினுடைய அந்த பிளாட்ஃபார்ம் நடுவில் கீழே மாட்டிக்கின்றது, இடுப்புக்கு மேலே படுத்து கொண்டிருந்ததே நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். And when it got slipped out, the train dragged me, pulled me, turned and everything. சுத்தி பரட்டி போட்டு உள்ள இழுத்து தர இழுத்து அப்புறம் உள்ள போட்டுச்சு. உள்ள போன விதத்துல எனக்கு அந்த ஒரு செகண்ட் ஞாபகம் இல்லை, என்னுடைய 2 கால் எப்படி உள்ள போச்சு எனக்கு தெரியாது. I could not even think of it. I don't even know, remember. I don't even have a kind of a small memory of it. I don't know how my legs went inside. என்னுடைய கால் உள்ள போன நேரத்துல ரயிலினுடைய தண்டவாளம் அந்த அந்த தண்டவாளத்துக்கும் அந்த சக்கரத்தினுடைய என் கால் மாட்டிருந்தா நீ நான் மொடனா இருந்திருப்பேன். If my leg would have been between the track and the wheel, today I would have been a lame person. My leg would have been chopped, or they would have amputated my leg. என் கால் எடுத்துருக்கலாம். இன்னைக்கு இந்த மாதிரி வண்டி ஓட்ட முடியாது, நடக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது, வீல் சேர்ல இருந்திருக்கலாம். யோசித்து பார்க்கிறேன், கர்த்தர் எந்த அளவுக்கு நல்லவர். அப்படி ட்ரெயின் தர பிளாட்ஃபார்ம்ல எடுத்துட்டு போகும்போது கூட முகத்துல இருந்து அப்படி ஒரு ப்ரூசஸ். நான் யோசித்தேன், என்னுடைய முகம் போச்சு, அவ்வளவுதான், ஸ்கார் பெர்மனண்டா ஒரு ஸ்கார் இருக்கும், ஆசிட் ஊத்தினா போல இருக்கும்னு நினைச்சிருந்தேன். ஆனா கர்த்தர் இன்னைக்கும் தெளிவான முகத்தை கொடுத்திருக்கிறார், தெளிவான ஒரு காலை கொடுத்திருக்கிறார், தெளிவான ஒரு உடம்பை கொடுத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் மேல எல்லாம் எதிர்பார்த்தது பெரிய ஒரு ஃப்ராக்சர், ஒரு கிரஷ் இருக்கும் நினைச்சாங்க, எலும்பு முறிவு இல்லை கிரஷ் ஏதாவது இருக்கும். கர்த்தர் ஒண்ணுமே இல்லை, சில லேசான காரியங்கள் தழும்புகளை மட்டும் கொடுத்திருக்கிறார். எதற்கு நான் சொல்கிறேன் என்றால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற காரியம் அபரிவிதமான காரியங்கள். If you can think all the accidents that you've been crossed, you can thank God. You can keep thanking God for the life, because today if you do not have a hand or a leg or an eye or a ear or a nose or anything which has been there in your body which is not supporting you, imagine the life. உங்க உடம்புல இருக்கிற ஏதாவது ஒரு உறுப்பு உங்களுக்கு வேலை செய்யாம போச்சுன்னா, ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா, இன்னைக்கு நம்மளுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களும் கஷ்டமா இருந்திருப்போம். We would have been in trouble for others. God is so wonderful. He has planned everything. He knows that we are going to be His children. He saved us in the past. அவருடைய பிள்ளைகளை நாம் மாறணும், அவருக்கு தெரியும். நம்மளை ஆதியிலே நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், காப்பாற்றிருக்கிறார். Glory be to God for the wonderful testimony. May God's name be glorified. Any more testimonies? Please share for the glory of God. சாட்சிகள் தான் நீங்க சொல்ல கேட்டுக்கொள்கிறேன். Praise Lord அண்ணா. Praise Lord. ஹலோ அண்ணா, ஆக்சுவலா எனக்கு ஒரு தம்பி இருக்கான். I have a brother and I have already அண்ணா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், my brother's second daughter, ரெண்டாவது பெண் குழந்தை வந்து கொஞ்சம் she was not well and 6 months இருக்கும்போது the baby girl passed away. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து God gave another daughter to my brother, and yesterday she completed 2 years, and I really want to praise God for making my brother's family happy again by blessing them with another girl baby and keeping her safe and sound and hale and healthy for the last 2 years. So on behalf of my brother and my family, I really want to praise and thank God. And I want to thank God for இந்த மாசத்துல 10 நாள் கடந்து வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு பார்க்கும்போது இன்னைக்கு டே 9th of March. லாஸ்ட் இயர் இந்த நேரம் பார்க்கும்போது கொஞ்சமா அந்த லாக்டவுன் ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் பார்க்கும்போது God has been so good
ஒவ்வொரு தடவையும் நம்மளை பாதுகாக்கிறார். இப்போ நாங்க இங்க நாங்க கோயம்புத்தூர்ல இருக்கோம். நாங்க நிறைய இடத்துக்கு போறோம். முன்னெல்லாம் வந்து நாங்க வெளியே போறதுக்கு we were very scared. இப்போ வந்து இங்க நிறைய இடத்துக்கு போறோம். ஈவன் மாஸ்க் கூட சம்டைம்ஸ் போடுறது இல்ல. பட் காட் இஸ் ப்ரொடெக்டிங் அஸ். நம்ம மாஸ்க், சானிடைசர் எது யூஸ் பண்ணாலும் காட்ஸ் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஆஸ் வி ஆல் நோ த பிளட் ஆஃப் ஜீசஸ் இஸ் வாட் இஸ் ப்ரொடெக்டிங் அஸ். நிறைய தடவை வெளியில போறோம், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், நிறைய கூட்டத்துக்குள்ளார நிறைய இதுக்குள்ளார எல்லாம் போக ஆரம்பிச்சிருக்கோம். பட் காட் ஹஸ் பீன் சோ குட், இஸ் பீன் ப்ரொடெக்டிங் அஸ், அவர் ஃபேமிலி. அம்மா நிறைய இடத்துக்கு போறாங்க, நிறைய மீட்டிங்ஸ்க்கு போறாங்க. ஸோ ஹீஸ் ப்ரொடெக்டிங் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். ஃப்ராங்க் 2-3 தடவை சென்னைக்கு ஒரு 2-3 times தான் 5 times தான் ஸ்டார்டட் யூசிங் த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ட்ரெயின்ல போயிட்டு வந்துட்டு இருக்காரு. So God is protecting each one of us till date. I really want to thank and praise God for that. Thank you, Anna. Glory be to God. Amen. Hallelujah. அருமையான ஒரு சாட்சி. எனக்கு நினைவு இருக்கிறது, பிரீதா எனக்கு ஃபோன் பண்ணி என்னுடைய தம்பி மகள் ரொம்ப சுகவீனமா இருக்கிறான்னு சொல்லியிருந்தாங்க. ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா கர்த்தருடைய சுத்தம் அந்த பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட்டது, தேவனிடத்திலே சேர்க்கப்பட்டது. The child was taken. But God has blessed them with another child, and today it's so nice to hear that girl happened to finish 3 years. 3 வருடங்கள் முடித்திருக்கிறாங்க. அருமையான விஷயம். கர்த்தர் பத்திரமாய் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். பிரீத்தனுடைய குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். என்ன போயிட்டு வராங்க, வீட்டுல பெரியவங்களாம் இருக்கிறாங்க, இருந்தாலும் கர்த்தர் அவர்களை சுத்தி ஒரு பெரிய ஒரு மதிலை எழுப்பியிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. God's name was glorified by his testimony. Amen. Any more testimonies to glorify God, to praise his name, to receive blessings? சாட்சிகள் தான் நீங்க சொல்ல முடியாது, கேட்டுக்கொள்கிறேன். Hallelujah. Praise Lord, brother. Praise Lord, sister. Yes, I want to share something what God did in my life. The goodness. அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர் அப்படின்றத I just want to testify that. ஒரு 5 yearsக்கு முன்னாடி என்னுடைய மம்மியோடைய பிரதர் எனக்கு ரொம்ப ஃபேவரட். அவர் இறந்துட்டாரு. ரொம்ப செல்லம். நான் எங்க மம்மி வீட் சைட்ல எல்லாருக்குமே பொண்ணு மாதிரி தான், 7 பிள்ளைங்களுக்கும். ஸோ நான் அவரை மிஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ஹர்ட்டா இருந்தது. பெங்களூர்ல இருந்தாங்க, நான் சென்னையில இருந்தேன். அப்ப நானு என்னால தாங்க முடியாம நான் கடவுள்கிட்டே கேட்டேன். அவங்க காத்தால 3 மணி, விடிய காத்தால 3 மணிக்கு இறந்தாங்க. மத்தியானம் 4 மணிக்கு எடுத்துருவாங்க. எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எங்க டேடி, நான் கால் பண்ணேன் டேடிக்குங்க. அப்ப டேடி தான் சொல்றாரு, ஒரு 8:30 மணிக்கு 9 மணிக்கு சொல்றாங்க இந்த மாதிரி அங்கிள் இறந்துட்டாங்க அப்படின்னு. நான் கேட்டேன், ஏன் யாரும் எனக்கு சொல்லலைன்னா, இல்ல நீ கஷ்டப்படுவ, உன்னால வர முடியாது சொன்னாக்கா கூட அப்படின்னு. நான் 10 மணி அடிச்சு கூட நான் வீட்டுலதான் இருக்கேன். நான் கடவுள்கிட்ட கேட்கிறேன், அப்பா நான் போய் பார்க்கணும், அட்லீஸ்ட் அந்த முகத்தெல்லாம் நான் பார்க்கணும், எனக்கு அந்த வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ திடீர்னு எங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க, சரி வா நம்ம கிளம்பலான்னு. உடனே நாங்க கிளம்பினோம். பிள்ளைங்களுக்கு அன்னைக்கு வந்து ரிட்ரீட், அவங்க வந்து லைட்டில இருக்காங்க. சில்ட்ரன்ஸ் ரிட்ரீட் இருந்ததுனால, சில்ட்ரன்ஸ் டேன்றதுனால அவங்க லைட்டி டயசஸ்ல இருந்தாங்க. பிள்ளைங்களை எல்லாரையும் அத்துக்கிட்டே கொடுத்துட்டு நானும் மாமா மாத்திரம் கிளம்பி நாங்க ஓடினோம். நாங்க பெங்களூர் ரீச் ஆகிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ 4 மணிக்கு ஃபியூனரல் ப்ரேயர் சர்வீஸ் நடக்குதுங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு மேரேஜ் அந்த சர்வீஸ் நடக்கிறது இருந்தது. அது முடிச்சு இன்னும் ஒரு மேரேஜ், இன்னும் 2 கல்யாணம் சர்வீஸ் அந்த இடத்துலயே நடந்தது. 2 கல்யாண மாஸ் அந்த இடத்துல நடந்தது. அதுக்கப்புறம் தான் திரும்ப லாஸ்டா இவங்களுடைய ஃபியூனரல் ப்ரேயர் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க கல்லறைக்கு போகவும் அவ்வளோ டைம். நாங்க பெங்களூருக்கு ரீச் ஆயிருச்சு, இட் வாஸ் நியர்லி 7:30. ஆனா காட் வாஸ் பீன் சோ குட். காட் ஹர்ட் மை ப்ரேயர் அண்ட் எனக்கு அவங்கள பார்க்கணும்ன்றது எழுதி இருந்ததா என்னன்னு எனக்கு தெரியல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஹவ், எப்படி அந்த விஷயத்த பண்ண வச்சார். நான் 7:30க்கு டைரக்டா கிரேவ்யார்டுக்குள்ள போறேன், அவங்க இன்னும் பொதிக்காம அவங்க ப்ரேயர்ல தான் வச்சிருக்காங்க. சோ எனக்கு அந்த அவ்வளோ நேரம் எனக்காக வெயிட் பண்ண வச்சு பல காரியங்கள் யாருமே நினைச்சே பார்க்கல. யாரும் நான் பார்க்க மாட்டேன்னு தான் நினைச்சாங்க. பட் ஆனா யாரும் எதிர்பார்க்கல 2 கல்யாண சர்வீஸ் நடக்கும், அவ்வளோ டிராபிக் ஜாம் ஆகும். அதுக்கப்புறம் வைக்கவே முடியல அவங்களால. நான் போய் பார்த்து அந்த அடுத்த அவங்க புதைச்சிட்டாங்க. சோ கடவுளால எல்லாமே கூடும். நம்ம எவ்வளவு தூரம் இருந்தாலும் இஃப் இட் அவருக்கு பிரியமா இருந்தா அது கண்டிப்பா அவர் பண்ணிடுவார். So it has given me such an amaze, and எல்லா நேரத்திலும் I can hope on God. He will do and he does it for me. So I want to glorify God for that. Thank you, brother. Amen. Amen. Glory be to God. Wonderful testimony. I think I was there when sister was telling me all these things, because when there was a program and she was leaving along with brother, and I could remember the incident. And now as she was talking to me about this testimony, and I could feel one thing. எனக்கு ஒரு விஷயம் தோன்றது. 7:40 ஸ்கூல் பெல். நான் 7:40க்கு முன்னாடி உள்ள இருக்கணும். சில நேரங்களில் அசம்பிளி இருக்கும், ஸ்பெஷல் அசம்பிளி இருக்கும், 7:40க்கு உள்ள இருக்கணும்.
ஒரே ஒரு முறை நான் அந்த வருடத்துல 2 முறை லேட்டா போனதுக்காக என்னுடைய பிரின்சிபல் என்ன பண்ணாரு, யாரெல்லாம் லேட்டா வந்தாலும் எல்லாரையும் விட்டுட்டாரு. ஒரு மீட்டிங்ல என்னோட நேமை சொல்லி லேட்டா வராரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. அங்கேயே என் ரூம்குள்ள வந்து கதவை போட்டுட்டு அழுது ஜெபம் பண்ணேன். என்னாண்டவரே, அவ்வளோ பேர் டீச்சர்ஸ் முன்னாடி என்னை வந்து இப்படி ஒரு அவமானம் எனக்கு இருக்குது. நான் இந்த வருஷம் 2 நாள் தான் லேட்டாக வந்திருக்கிறேன், அதுவும் என்னான்ற பண்றது. அண்ட் அன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ணேன், எனக்கு தெரியாது சுவாமி, நான் இந்த ஸ்கூல்ல எவ்வளோ நாள் ஒர்க் பண்றேனோ எனக்கு தெரியாது, என்ன குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் எடுத்து கொண்டு விடுவீங்க. I'll pray. From that day, I started praying in the night, even in the morning. Somehow, before the bell could go on, I would have signed the register and I would have given my finger for the biometric. என்னோட அந்த கை ரேகை கொடுத்துருப்பேன், சைன் பண்ணியிருப்பேன். இது எப்படி சாத்தியம்னு யோசித்து பார்க்குறேன். சிஸ்டர் சொல்லும் பொழுது எப்படி அங்கே ஒரு 2 வெட்டிங் இருந்து அப்புறம் இந்த ஃபியூனரல் நடக்கணும்னு இருந்துச்சு. அதே போல கர்த்தர் நான் உள்ள போய் சைன் பண்ணிட்டு வெளில வர்றது தான் பெல் அடிக்கும். சில நேரத்தில் நான் சைன் பண்ணி முடிப்பேன், பெல் அடிக்கும். ஸோ இது கர்த்தர் பண்ண ஒரு விஷயம். இது நேரம் நினைவுக்கு வந்தது. கர்த்தர் செய்திருக்கிறார். பல நாட்கள், பல மாதங்கள், பல வாரங்கள், பல ஆண்டுகள் செய்திருக்கிறார். நான் சொல்லாம நான் நன்றி கிட்டவனா ஆயிடுவேன். I would be ungrateful if I would have forgotten this, because God was doing that not only for one day, for days and weeks and months and years He's been doing. I thank and glorify God for this wonderful testimony, for making me to say through sister's testimony. In Jesus' name, amen. Any more testimonies for the glory of God? Sakshigal irukka? Hallelujah. Any more testimonies? Okay. In case if you remember, please let me know, because today the sermon is on topic of how powerful is a testimony. So you can share it anytime. ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்க எப்ப வேணா சொல்லலாம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு சாட்சிகள் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதே. ஒரு நன்றி பாடலை பாடி தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்வோம். Let's sing a thanking song and glorify God and get into the word of God. The Spirit of the Lord knows in my heart, I will sing like David sang. The Spirit of the Lord knows in my heart, I will dance like David danced. I'll rejoice, I'll rejoice, I'll rejoice like David rejoiced. I'll rejoice, I'll rejoice, I'll rejoice like David rejoiced. Hallelujah. Amen. தாவீதை போல நடனமாடி பாட்டு பாடி சந்தோஷமாய் களி கூறுவேன். I will sing like David, dance like David, rejoice like David. In the name of Jesus, amen. Let's close our eyes for a minute and look unto God. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Our loving Heavenly Father, thanks for all the best of blessings and all the miracles and all those things what we needed you have done in our life. We glorify you, we magnify you, we thank you from our bottom of our heart, wholeheartedly. We rejoice your name, we praise your name. Lord, at this point, we come with a small prayer request. All that we need, we ask, but you do it. Give us the mind and knowledge and wisdom and remembrance and memory for us to thank you every time when it happens. And let your word travel through us in our mind. In Jesus' name we pray, amen. Hallelujah. சாட்சிகள் எந்த அளவுக்கு வல்லமையாய் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது, சாட்சிகள் எப்படி வல்லமையாய் செயல்படுகிறது, how this testimony is so powerful and how it works in our life. If you can see the book of Acts chapter 4 verse 3, it says like this. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்களை பிடித்து சாயங்காலமாய் இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவல் வைத்தார்கள். And they laid on hands on them and put them under the hold unto the next day, for it was an eventide. So sometimes the miracles that God does in our life, we don't know why it is happening. Sometimes there are few things which makes us cry, which makes us to get into a different situation, a zone. We cry, we worry, we sober, we don't know what is going on. சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, இது என் வாழ்க்கையில் நடக்கணுமா நம்ம கேட்போம், அழுவோம், புலம்புவோம், கஷ்டப்படுவோம், வேதனைப்படுவோம். ஆனா சில நேரங்கள்ல ஆண்டவர் அதை ஒரு சுத்தமா வைத்திருக்கிறார்.
இந்த இடத்துல நீங்க பார்க்கிற ஒரு அருமையான காரியம், அவர்களை பிடித்து சாயங்காலமா இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். அவங்களுக்கு பிடிச்சது ஒரு சாயங்காலமா இருந்தனால மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். இதற்கு முந்தைய வசனங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்றால், இதற்கு அடுத்த வசனங்களையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு அது நன்றாக புரியும். Where God talks to us in a different way. அருமையான வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் பேசுகிற ஒரு காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருப்போம். ஏனென்றால் சில நேரங்களில் நாம் என்ன பண்றோம், நம்மளுடைய புத்தி கெட்டினது போல இது இப்படி நடந்திருக்கலாமே, இது அப்ப நடந்திருக்கலாமே, இதையே ஆண்டவர் இப்ப செய்யணும், இதையே ஆண்டவர் அப்ப செய்யணும். Sometimes we question God, why it has to happen now, why it has to happen then. It could have happened next day, it could have happened some other day. I'm just going to read that in Tamil. If anyone can follow along with me, please turn your Bibles. Please turn your Bible to Acts chapter 4 from verse 1. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 1 அவர்கள் ஜனங்களுடனே பேசி கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்தார் சேனை தலைவனும் சதிசேயரும் அவரிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசித்திருந்தனாலே இயேசுவை முன்னிட்டு மரித்தோர்ந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினம் கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமான விடால் மறுநாள் வரைக்கும் காவல் வைத்தார்கள். வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருக்கிறது. Here you can see God allowed this to happen. கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் ஒரு காரிய கட்டத்துல. Can anyone read that in English from verse from 1 to 5? Acts chapter 4 verse 1 to 5. Can anyone read it? Hallelujah. Amen. காரணம் இந்த இடத்துல நீங்க பார்க்கிற காரியம் நீங்க எடுக்க வரைக்கும் நான் உங்களுக்கு விவரிக்க விரும்புகிறேன். Till you take it, I'm going to just brief you a little. God had a purpose. The 5th verse. Yes, Anne, please go ahead. And as they were speaking to the people, the priests and the captain of the temple and the Sadducees came upon them, greatly annoyed because they were teaching the people and proclaiming in Jesus the resurrection from the dead. And they arrested them and put them in custody upon the next day, for it was already evening. But many of those who had heard the word believed, and the number of the men came to about 5,000. Amen. Glory be to God. May God bless you. May God bless your family. Amen. இந்த இடத்துல நீங்க பார்க்கக்கூடிய அருமையான காரியம், 5000 பேர் விசுவாசித்தார்கள். ஏறக்குறைய 5000 பேர் விசுவாசித்தார்கள். Almost 5,000 people happened to believe the word, believe the God, believe the gospel, believe his word. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஒரு செய்கையை அங்க நம்பிக்கொண்டிருந்தார்கள். இவங்க பிரசங்க பண்ணதுனால இவங்களை தூக்கி காவல்ல போட்டதுனால இதனுடைய பூஸ்டிங் பாயிண்ட் தான் ஜாஸ்தி ஆச்சு. The moment they happen to catch these people who've been preaching, when they happen to put them, just because it is an evening, when they happen to put them in the prison for the next day, the next verse it says almost 5,000 people. So they thought, okay, something is right where these people did not like it when they happen to talk about God. That's the reason they've been prisoned over there. இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது அருமையான ஒரு காரியம், கர்த்தரை குறித்து பேசின காரியங்களை ஒரு விசுவாசத்தபடினாலே அது இன்னும் ஜெயில தூக்கி போடும்போது இவங்க உண்மையதான் பேசுறாங்க, அதனாலதான் இவங்களை தூக்கி உள்ள போடுறாங்க அப்படின்ற ஒரு அந்த இடத்துல ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. இன்றைக்கு அநேக நம்ம வாழ்க்கை நடக்கும்போது நான் பார்க்கிறோம், அரசியலோ பொது வாழ்க்கையோ, sometimes we can see in politics or in a normal life where people happen to even condemn others. People will just put all the pressures even though they happen to talk for the people. மக்களுக்காக பேசும்போது அவங்க தூக்கி உள்ள ஜெயில போடுவாங்க, எல்லாம் பண்றது காரணங்கள் நான் பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும்போது போட போட அவர்கள் மேல் நம்மளுக்கு அனுதாபம் தான் வரும். When we happen to see those people being oppressed and oppressed, then we will have a little sympathy. That's what's happening over here. It is an act of God. இது நிமித்தமா சாட்சி வருது பாருங்களேன். அடுத்த வசனத்திலே ஏறக்குறைய 5000 பேர் விசுவாசித்தார்கள். Almost 5,000 people. So sometimes in our life the testimonies talks about it. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அநேகர் என்னை தொடர்பு கொள்ளும் பொழுது ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய ஸ்டூடெண்ட், ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய நண்பர், ரொம்ப நாளைக்கு அப்புறம் முன்பின் தெரியாத ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, உங்களுடைய யூடியூப்ல உங்களை சாட்சி பார்த்தேன் பிரதர், ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு, உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு. Many people call up, whether it's my student or a friend who have not met, or friend who have been an acquainted person for a longer time. I don't know. Sometimes some people call and say, I saw your testimony in YouTube in video and I was so surprised to see that. I just thought I would give a call and talk to you. Please pray for me. கர்த்தர் இப்படி செய்யறாங்க பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சாட்சி யூடியூப்ல போடுறதுக்கு நானே
தயாரா இல்லாத ஒரு சுச்சுவேஷன். I was not ready for that thing. Suddenly a friend of mine, another pastor brother, called up, said, a friend of mine who's taking all the videos of people who accepted Christ and what God has done, and he's putting those testimonies. And I told about your incident, your train incident. He thought he would, he said he will call you and he wants an interview. He would take a video and put it on the YouTube. I said, okay, அப்படியே கர்த்தருக்கு சித்தமா நடக்கட்டும், ஜெபம் பண்ணிட்டேன். அந்த நபர் எனக்கு கூப்பிட்டார். என்னுடைய டெஸ்டிமனி எங்க ரெக்கார்ட் ஆகுதுன்னா, மெட்ராஸ்ல இருக்கிற வடபழனியில் இருக்கிற விஜயா ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஸ்பெஷல் வார்டில் என்னை இன்டர்வியூ எடுக்கிறவருடைய மகள் ஹாஸ்பிட்டல்ல பெட்ல படுத்திருக்கிறாங்க, ட்ரிப்ஸ் ஐவிலாம் போட்டிருக்கிறாங்க. என்னை விஜயா ஹாஸ்பிட்டல் கூப்பிடுறாரு அந்த பிரதர், நீங்க வரீங்களா? கொஞ்சம் நான் இன்டர்வியூ நான் எடுத்துடுறேன், நான் இங்க இருக்கிறேன், என்னால் வர முடியாது, வரீங்களா? ஐ செட், நான் வரேன் பிரதர். ஐ செட், ஓகே, ஐம் கமிங். நானும் என்னுடைய மனைவியும் போனோம். இட் ஒன் ஃபைன் டே ஈவினிங், ஐ அண்ட் மை ஒய்ஃப் அண்ட் வி ஹேப்பன் டு கோ தேர். என் ஒய்ஃப் என்கிட்ட கேட்குறாங்க ஒரு விஷயம், எதுக்காக ஹாஸ்பிட்டலில் போய் இன்டர்வியூவா? நார்மலாக ஸ்டுடியோவில் எடுப்பாங்க, இல்லை வீட்டில் எடுப்பாங்க, எதுனா ஹாஸ்பிட்டலில் இன்டர்வியூ? இல்லைம்மா தெரியல, போகலாம், ஜோம் பண்ணிட்டு போகிறோம். அந்த வார்டுக்கு போன பிறகு தான் தெரியுது, அவருடைய மகள் அங்கே பெட்ல படுத்திருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்குது. இதன் மத்தியில் அவர் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறார். He is a visual, what is that we could say is visual communications ஒரு ப்ரொஃபஸர் HOD. அவர் வந்து இந்த விஷுவல் வீடியோ ஆடியோ எல்லாம் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கிறவர் காருண்யா யூனிவர்சிட்டியில. தன்னுடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டபடினாலே அந்த மனிதன் இந்த மாதிரி யாரெல்லாம் கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார் அவருடைய சாட்சி எடுத்து போடுறார். Many people, about magicians, about people and all the situations who have accepted Christ and God has done the great marvelous things. He happened to take a video and as a testimony he'll put it out. I asked, how is that? No, God spoke to me somehow and this is what happens. ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவருடைய வீடியோ கேமரா ட்ரைபாட் செட் பண்றாரு, மைக் எனக்கு காலர் மைக் கொடுக்குறாரு, இருந்த லைட்ல வச்சு ஷூட் பண்றாரு. நீங்க சொல்லிட்டு போங்க, நான் எடிட் பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு. ஒன் ஃபைன் டே எல்லாம் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் சொன்ன வார்த்தை, என் மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, ப்ளீஸ் ப்ரே ஃபார் மை டாட்டர். ஜெபம் பண்ணோம், முடிச்சுட்டு வந்தோம். அவர் கோயம்புத்தூர்ல இருக்கிறார். நாங்கள் நாளைக்கு கிளம்பிடுவோம், நாளைக்கு இருந்தால் எடுக்க முடியாது, அதை இன்னைக்கே வர சொன்னேன். எடுத்தாரு, எடிட் பண்ணாரு. பிரதர் உங்களுக்கு ஓகேவா, நீங்க பார்த்து சொல்லுங்கன்னா நான் பார்த்து ஓகேன்னு சொன்னேன். யூடியூப்ல போட்டார், நானும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த யூடியூபை பார்த்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி என் வாழ்க்கையில் ஆண்டதை செய்வாரா? புறஜாதியார் கேட்டாங்க. People who had other beliefs and other gods happened to call me and said, will the God of yours will he do that the same thing in my life? சாட்சிகள் அவ்வளோ வல்லமை உள்ளது. ஏன்னா நீங்க சொல்லுகிற சாட்சி உங்களுடைய முகம் தெரியாது, உங்களுடைய குரல் மட்டும் தான் தெரியும். நீங்க எப்படி இருப்பீங்க, கருப்பா சிவப்பா வெளுப்பா தெரியாது. People don't know whether you are in white in complexion or black in complexion. What is your tone? How do you look? You're short, you're tall, you're fat, you're lean. நீ குண்டா ஒல்லியா பருமனா இருக்கிறீங்களா, இல்ல குள்ளமா இருக்கீங்களா, குட்டியா இருக்கீங்களா, உயரமா இருக்கீங்களா, யாருக்கும் தெரியாது. ஆனா உங்களுடைய வார்த்தையை அவங்க கேட்பாங்க. யூடியூப்ல கேட்கும் பொழுது இதை என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். இதே போல சிச்சுவேஷன் என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வாரா? I am telling the same situation. Will God help me in this? You are sowing a seed. You are doing the ministry of God. கர்த்தருடைய வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். Many times when you pray for others, they've been hearing, they said, Lord, somebody is praying for somebody and I face the same problem. Will that prayer will be for me? யாருக்கோ இந்த யூடியூப்ல இந்த இதுல ஜெபம் பண்றாங்க, இதே சிச்சுவேஷன் எனக்கு இருக்குது, என் வாழ்க்கையில சுகம் கிடைக்குமான்னு கேட்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. உங்களுடைய சாட்சிகள் நேரத்தை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆண்டவர் இத்தனை வருஷம் நீங்க உங்களோட குடும்பத்துல வச்சிருக்கிறாரு. குடும்ப தலைவனோ தலைவியோ, இல்ல குடும்பத்துல ஒரு மகனோ மகளோ, இல்ல ஒரு மாமனாரோ மாமியாரோ, இல்ல அப்பாவோ அம்மாவோ, இல்ல சித்தியோ தாத்தாவோ பாட்டியோ, யாரோ உங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. He has kept you in a designation and a post in a family. You might be the head of the family or you might be one among the family, but God is making you to live. இது ஒரு பெரிய சாட்சி. இன்றைக்கு எத்தனை பேருக்கு இந்த சாட்சி இல்லாம இருக்கு? Please, when you have a time to share testimonies, like how you sing, testify. All the things, everything, every day when you go out and come, you are not catching any infection or COVID-19 or anything. ஒரு கொரோனாவை எதுவும் நீங்க பிடித்துக்கொண்டு நீங்க வீட்டுக்கு திருப்பி வரல. என்ன அழகா ஆண்டவர் உங்களை காப்பாத்துறார். 3 days before, I happened to talk to my friend, and his wife happens to be a government teacher, and she's been deputed for their election work, and it is a mandatory that they have to take an anti-dosage of this COVID-19. என்னுடைய நண்பனுடைய மனைவி அவங்க வந்து ஒரு ஆசிரியா இருக்கிறாங்க, ஒரு அரசாங்க ஆசிரியா இருக்காங்க.
எலெக்ஷன் டியூட்டி போட்டிருக்கிறாங்க. அதனால அவங்க இந்த கோவிட்னுடைய இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அந்த இன்ஜெக்ஷன் போடணும். போட்டுட்டு வந்தாங்க. 2 நாள் ஜுரம், செம்ம டெம்பரேச்சர், கை தூக்க முடியல, எழுந்திரிக்க முடியல, நடக்க முடியல, அப்படி ஒரு டயர்டு, அந்த அளவுக்கு டயர்டு. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு போயிட்டு வரணும்ன்றது ஆண்டவர் நமக்கு அது கூட நமக்கு கொடுக்கல. எவ்வளவு அழகா பராமரிக்கிறார். இதுவே ஒரு சாட்சி. So if you feel shy to share testimonies, when God holds the weight balance, he sees how much of miracle that he has done in your life and how much that you happen to thank him. ஒரு நியாயத்தராசை வச்சு அவர் பார்க்கும்பொழுது அவர் செய்த அற்புதங்கள் எவ்வளவு இருக்குது, நீங்க சொன்ன நன்றிகள் எவ்வளவு பார்த்திருக்கும் போது, நாம் குறைவு உள்ளவர்களா இருப்போம் என்றால் நன்றி கிட்டவர்களா இருந்து விடுவோம். நம்முடைய சாட்சி அங்க இன்னொருத்தருடைய வாழ்க்கையை மாற்றாம போச்சுன்னா நம்ம வாழ்ந்தும் பயன் இல்லை. Where our testimonies are not making a change in others' life, where there is no reason for us to live. This is what God wants. His life has changed everybody's life. The testimony, the living testimony, till today, everyone talks about the great, wonderful thing that he happened to do. இன்று கிறிஸ்துவை அறியாத, வேதாகமத்தை படிக்காத புறஜாதியாரும் சொல்லக்கூடிய விஷயம், நான் ஒண்ணு இயேசு இல்லை, ஒரு கணத்துல வாங்கிட்டு ஒரு கணத்துல காட்டுறதுக்குன்னு சொல்லுவாங்க. Those who don't even know about Christ, those who don't believe in Christ, those who have not read the Bible, even they will say, when it comes to a statement, I'm not Christ to show you another cheek where you happen to hit me one cheek. கிறிஸ்து அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை சாட்சியாக வைத்திருக்கிறோம். அவரை பின்பற்ற நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி வச்சிருக்கணும். He has turned his life into testimony when we happen to follow him, how our life should be, how testimony life our life should be. அவருடைய முழு வாழ்க்கை ஒரு சாட்சியா இருந்தது. இன்றைக்கு நம்ம படிக்க அதன் நிமித்தம் நம்ம கேட்கிறோம், ஆண்டவரே நீ இதை செய்தீரே, ஆண்டவரே நீ அதை செய்தீரே, என் வாழ்க்கையில ஏன் செய்ய மாட்டேங்குது, கேட்கிறோமா இல்லையா? We ask God, you have done that in Bible, you have done that to this man, to that woman. What about me, Lord? Don't we ask? Then how powerful our testimonies are. எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு வல்லமை கொண்டிருக்கிற நம்முடைய சாட்சி யோசித்து பாருங்க. நீங்க சொல்ற இங்க ஒரு சாட்சி, இங்க நம்ம ஒரு 8 குடும்பம், 7 குடும்பம், 10 குடும்பம் இருக்கலாம், ஒரு 5 குடும்பமும் யூடியூப்ல கேட்கலாம். ஆனா அங்க பல்லாயிரக்கணக்கான தேவதூதர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். தேவன் இன்னும் சந்தோஷப்படுவார். When you say this testimony of yours, here 8 families or 7 families are there, and another 4 or 5 families on YouTube will listen. But in heaven, the thousands and thousands and lakhs and crores of angels are going to praise God and magnify his name. God will be really, he'll be happy. He'll try to do more things for you in your life. அநேக காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். Revelation chapter 12 verse 11, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மரணம் நேரிடுவதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யார? பிசாசு. என்ன அழகா போட்டிருக்கு பாருங்க. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியினாலும் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். And they overcame him by the blood of the Lamb and by the word of their testimony, and they loved not their lives unto the death. சாட்சி உங்களை காப்பாற்றும். தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க தமிழர் பழமொழி. சாட்சி உங்க உயிரை காக்கும். Amen. Where you can see charity will make you live. You'll not even go in a very worse situation. But here, your testimony will make you live eternally. It will save your life. வாழ்றதுக்கு முதல்ல நீங்க காப்பாற்றப்பட வேண்டும். If you want to live, you need to be saved. Here, your testimony is saving you for you to live. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழும்படியாக இந்த சாட்சிகள் உங்களை காப்பாற்றுகிறது. சாத்தான் கொடுக்கக்கூடிய எல்லா தொந்தரவுகளும் நீங்க பாருங்க. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும், blood of Jesus, தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும், the testimonies, அவனை ஜெயித்தார்கள். You gonna win? You want to win? You can win with your testimony, with the blood of Jesus, with this verse. Tonight God is talking to you. If you are ashamed to testify about what God happened to do in your life, you are betraying like Peter. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற காரியங்களை நீங்கள் மறுதலிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் பேதுருவை போல் ஆவீர்கள். If you are really ashamed to share a testimony, you think your name is going to come when you share a testimony, your name will not come, my dear brother and sister. உங்கள் சாட்சி நீங்க சொல்லும் பொழுது யூடியூப்ல என்னுடைய பேர் வருமா? தயவு செய்து உங்க பேர் நாங்க போடவே மாட்டோம். உங்க பேர் வரவே வராது. டெஸ்டிமனின்ற ஸ்லைட் மட்டும் தான் இருக்கும். உங்க பேரை கூட நீங்க சொல்ல வேணாம். Glory be to God, hallelujah நீங்க சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்னோட சாட்சியை வச்சிருக்க நீங்க சொல்லலாம். ஏன்னா நீங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை நிமித்தம் கர்த்தருடைய நியாயத்தரசிலே நீங்கள் ஆசீர்வாதத்தை இன்னும் ஏற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். You are adding the blessings in your life when God holds the weight balance and you're increasing your
level of blessings. Your testimony can save your life. உங்கள் வாழ்க்கை காப்பாற்றக்கூடிய வல்லமை உங்கள் சாட்சிகளுக்கு உண்டு. எவ்வளவு அழகா ஆண்டவர் கொடுத்திருக்காரு பார்த்தீங்களா? சாட்சிகளை பத்தி சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கை காப்பாற்றணும். அப்ப எந்த அளவுக்கு அந்த சாட்சிகள் அவ்வளவு வல்லமை இருக்கும். How much of power would have been there in our testimonies? We just say just like that. The real good feel, the real good commitment that we have when it comes to God is through our testimonies, through our praise. அவருடைய வசனங்களை நம்ம பாட்டா பாடுறோம், சாட்சியை நம்ம சொல்லும் பொழுது இன்னும் ஆண்டவரை அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். லூக் எழுதின சுவிசேஷம் 8:39 In Luke chapter 8 verse 39, இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்ப போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினார். Return to thine own house and show great things God hath done unto thee. And he went his way and published throughout the whole city how great things Jesus had done unto him. If you can see, wherever Jesus was healing, people were seeing a live witness. நிறைய பேர் அவரை பற்றி சாட்சி பகரல, ஆனா அவர் செய்த காரியங்கள் அவரை குறித்து சாட்சி பகர்ந்தது. மக்கள் தெரிந்து கொண்டார்கள். When God healed that man, he told him, go and tell everyone what has happened to you. கர்த்தர் இந்த மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்யும் பொழுது அவன் வீட்டுல போய் சொல்ற எல்லாருக்கிட்டையும் சொல்றான், பட்டணம் ஃபுல்லா சொல்றான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை நீங்க எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க? How many in your life you happen to share your testimony saying this is what God happened to me, this is what Jesus did me? நீங்க சொல்லணும்னு எதிர்பார்க்கறாருங்க. He expects you to say. Today morning, it is a great testimony that I would say. Last night, as soon as the meeting got over, I got a call from the driving school. என்னுடைய ஒரு driving school இருந்து எனக்கு phone வந்துச்சு, because I have given my bikes and my brother-in-law's bikes registration certificate, RC for fitness, FC. இந்த ஒரு 15 ஆண்டு காலம் நானும் என்னுடைய மாமாவும் வைத்திருந்த வண்டியை வந்து திருப்பி நாங்கள் FC பண்ணாதான், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தாதான் நாங்கள் அடுத்த 5 வருஷத்துக்கு யூஸ் பண்ண முடியும். டிரைவிங் ஸ்கூலில் கொடுத்தேன். நேற்று இரவு ஒரு ஃபோன் பண்ணுறாரு, நாளை காலையில் கொஞ்சம் காசு எடுத்துட்டு வந்துருங்க, உங்களுக்கு எல்லாம் பண்ணி முடிச்சிடலாம், நான் கையில் கொடுத்துட்றேன். The word is said. Tomorrow morning you just bring the money and I will give it to you and it will get done. நேற்று இரவு கரெக்டாக ஒரு 9:45 10 o'clock போல ஃபோன் பண்ணுறாரு. I called up my sister, I told her, okay, this is what I'm going tomorrow and things going to happen, so I'll update you. நான் உனக்கு எல்லாம் சொல்கிறேன் சொல்லிட்டு போயிட்டேன். இன்னைக்கு காலையில் யோசிக்கிறேன், எப்படி மீட் பண்ண போகிறேன், நிறைய இந்த மார்ச் மாதமாச்சு, ஃபினான்ஷியல் இயர் எண்டாச்சு, எல்லாம் பண்ணணுமே, என்ன பண்ண போகிறேன் அன்றே, எனக்கு எப்படி என்கிட்ட பணம் இருக்கு, இல்லை என்ன பண்ண போகிறேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. I prayed God that God is going to do it. யோசிக்கிறேன், எனக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் யார்கிட்டலாம் முடங்கி இருக்குது, அவங்களாம் ஃபோன் பண்ணி கேட்கலாமான்னு யோசித்தேன். I thought wherever my money is hanging, I just thought I'd call them and ask them about the money. When I was having my bath, again, I said, no, it's not my thing. I have given it to God. It's God's work. நான் என்னுடைய வேலை இல்லை, ஆண்டர்கிட்ட ஒப்படைச்சா ஆண்டர் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் விட்டேன். காலைல வண்டி எடுத்துட்டு போறேன், கையில பணம் இல்லை, ஏடிஎம் போய் எடுக்கலாம், சரி எவ்வளோ வருதுன்னு பார்க்கலான்னு வண்டி எடுத்துட்டு போறேன். வண்டி எடுத்துட்டு போகும்போது கரெக்டா என்னுடைய வீட்டுல இருந்து ஒரு 2 minutes ரைட்ல ஒரு சர்ச் வரும். நான் திரும்புறேன், ஒரு ஆட்டோ பின்னாடி எழுதியிருந்த வசனம், ஜெயமோ கர்த்தரால் வரும், விக்டரி கம்ஸ் ஃப்ரம் காட். முதல் விஷயம் ஒரு பூஸ்டிங், ஆஹா வண்டர்ஃபுல், ஆண்டர் என் கூட பேச ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு வசனம் காமிச்சிருக்கிறாரு. சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் வண்டி ஓட்டு போறேன். நாட் ஈவன் வாட் டு சே 5 steps I would have gone. நடந்து போனா 5 ஸ்டெப் கூட எடுத்துக்க மாட்டேன். உடனே வண்டி டர்ன் பண்றேன். அங்க இன்னொரு கார் பின்னாடி போட்டிருக்கிற வசனம் என்னன்னா, ஜெய கிறிஸ்து உன்னோடு இருக்கிறார், அதனால வந்து நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம், அவர் பார்த்துக் கொள்வார், உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் உன்னில் இருப்பவர் பெரியவர். The God who happens to be the greatest victory owning God is along with you. Need not fear, he'll take care of everything. The one who's there inside you is greater and mightier than the one who's there in the world. சரி யோசித்தேன், கரெக்டாக ஏடிஎம் கிட்ட போனேன், உள்ள போனேன், ஏடிஎம் மிஷின் வேலை செய்யல. சரி, அங்கே டிரைவிங் ஸ்கூல் போனேன், போனால் அவர்கிட்ட வந்து I wanted to pay him. I'm trying my Google Pay, whatever it is, I'm just trying from all the resources where I'm trying to pay him. திடீர்னு ஃபோன் யோசித்தேன். I just called up my sister. I told her, I'm sending you one number, send the money to that number because I don't, my Google Pay is not working and I don't have much of money. So you just transfer, I'll pay it back to you. உடனே அனுப்பிச்சாங்க, உடனே முடிச்சது. இந்த மனுஷன் நேற்று ராத்திரி எனக்கு ஃபோன் பண்ண சொன்னது, நீங்க எடுத்துட்டு வாங்க முடிச்சிடலான்னு சொன்னவர், நான் பே பண்ணி முடிச்ச பிறகு அவருடைய பாக்கெட்ல இருந்து இந்த இப்பதான் உங்களுக்கு அந்த ஆர்சி வந்து ஒரு சின்ன ஒரு
ஒரு டெபிட் கார்டு போல வந்துடுச்சு இல்லைங்களா, எடுத்து கொடுக்குற என்னுடைய ஆர்சியும் என்னுடைய மாமாவுடைய ஆர்சி. ஹி இஸ் கிவிங் மை பிரதர் இன் லாஸ் ஆர்சி அண்ட் மை ஆர்சி, 2 பைக்ஸ் ஆர்சி. ஹி ஜஸ்ட் கிவிங். நான் கேட்டேன், நீங்க முடிச்சு தரேன்னு சொன்னீங்க. நான் நேற்று முடிச்சிட்டேன் சார், எங்களுக்கு கையில் இருக்க காசை போட்டு நான் முடிச்சிட்டேன், நீங்க பே பண்ண கொடுத்துடலான்னு நினைச்சேன். ஐ ஜஸ்ட் பே அவுட் ஆஃப் மை ஓன் மணி. Yesterday I finished everything. You can take this. I just waited for you to pay so I can give it to you. What a wonderful God I was thinking. கையில காசு இல்லை, ஆண்டவர் பணத்தை அனுப்பிச்சார். நீங்க பணத்தை கொடுத்தாதான் முடிக்க முடியும்னு சொல்லியிருந்தாரு, இது முடிச்சு வச்சிருந்தாரு. இன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை நான் உங்ககிட்ட பகிராம போனேன்னா, அப்போ என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் எப்படி நடக்கும் நீங்க எப்படி யோசிக்க முடியும்? Unless and until I say this is what happened in my life, how can you ever believe that it's going to happen in your life? The reason why I'm just saying it, a friend of mine whom I happened to meet, he happened to give his RC and for the FC in the fitness kaga kodukumbodiye kuduthirukkaru. It is almost 2 months that he has given. The work is still pending. They are telling your vehicle is old, you need to update in the computer, all this thing. And even the guy happened to take the money, but he has not had done this job. But in my case, it is done. Today when I was talking with my friend, I told him, and I happened to put a call conference where I was telling my sister about it. She said, எங்க வாழ்க்கையில ஆண்டவர் பண்ணி கொடுத்திருக்காரு, நீங்க வெயிட் பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பண்ணி கொடுப்பார். This is what the faith matters in our life. இங்க நீங்க பார்க்கிற அருமையான காரியம், இயேசு அவனை நோக்கி சொன்ன விஷயம், அந்த அவனை நோக்கி உன் வீட்டுக்கு திரும்ப போய் தேவன் உனக்கு செய்தலை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தலை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினார். And Jesus sent him to tell and told him, go and tell what happened to you. He went and told the entire city of what Jesus had done to him. Today, if we are keeping the secrets as testimonies, and it's not going to use for anyone, we are in loss, we are in debt. நம்முடைய சாட்சிகளை மற்ற லாபத்துக்காக, மற்றவருடைய ஒரு விசுவாசத்தினுடைய அளவை உயிர்ப்பிப்பதற்காக, தேவனை அறிவதற்காக நாம் சொல்லாமல் இருப்போம் என்றால் நாம் பெரிய இழப்புக்குள்ளா நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். And John chapter 4 verse 39, God talks like this. யோவான் 4ஆம் அதிகாரம் 39வது வசனம், அவர் இப்படியாக பேசுகிறார். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியர்கள் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். ஆமென், hallelujah. And many of the Samaritans of that city believed on him for the saying of the women which testified, he told me all that ever I did. இன்று ஒருத்தர் கொடுக்கிற சாட்சி, இன்றைக்கு நாம் படிக்கிற அருமையான ஒரு சாட்சி. ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரொம்ப ஈஸியான ஒரு அசம்பிளி எதுனா குட் சமாரிட்டன் கதை. சின்ன வயசுல இருந்து நான் பார்த்து கொண்ட விஷயம். ஆல் ஐ குட் see is நல்ல சமாரியன் கதையை ரொம்ப ஸ்கூல்ல இல்ல சண்டே ஸ்கூல்ல சர்ச்ல ஒரு ஸ்கிட்டா போட்டுருவாங்க. ரொம்ப ஈஸி டு ரன் தட். 3 பேர் போவாங்க, ஒருத்த மட்டும் காப்பாத்துவான்றது. இது ஒரு சாட்சி. அந்த 2 பேர் கண்டுக்கவில்லை, 3ஆவது அந்த ஆள் பார்த்துட்டார் அப்படின்னு. 2 people who happened to walk, they have walked empty-handed, did not help that man. The 3rd man happened to help him, the Good Samaritan. Today it's a testimony. That's how we know how Christ has been doing wonders in our life, and how when we happen to receive those good blessings, we're going to keep our mouth shut. We're not going to say that to others, proclaiming the gospel, testimony, and making them believe in their life about God. Are we living a Christian life? Are we living a testimonial life? கர்த்தர் நமக்கு செய்த காரியங்களை அவருடைய நாமத்திற்கு மகிமைக்கென்று நாம் அதை பிரசங்கிக்காவிட்டால், சாட்சியாக சொல்லாவிட்டால், துதிகளாக ஏறெடுக்காவிட்டால், அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை மற்றும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜனமா இருக்கிற நாம் கிறிஸ்துவா இருக்க முடியுமா? Tonight God is talking to you, my dear friends. அருமை சகோதர சகோதரிகளை கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Whomever you see, please share your testimonies. Yesterday I was talking to my student and she was telling me, I don't know how to preach. I don't know how to talk about God. நான் கர்த்தரை பத்தி எப்படி சொல்றது, ஆண்டவரை பத்தி எப்படி சொல்றது எனக்கு தெரியல, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது. நான் ஒரே வார்த்தை நான் அவகிட்ட கேட்டேன். I asked her one thing. How is that I happen to talk God to you? நான் எப்படி கர்த்தரை பத்தி உங்கள்கிட்ட சொன்னேன்? It so happened we met, we spoke and we exchanged, and that's how I asked how are you and what's going on, and some about God gave me an intuition, he gave me an instinct something is wrong. I happened to talk more and he happened to tell me, and that's how you believe God when I was talking about God. கர்த்தர் எனக்கு உணர்த்தினபடினா நான் உங்ககிட்ட பேசும்பொழுது அது உண்மையாக நான் கேட்கும்போது உங்களுடைய பிரச்சனைக்காக ஆண்டவர் இருக்கார் நான் சொன்னப்ப நீ விசுவாசிச்ச, ஆண்டவர் நன்மை செய்தார். இதை நான் சொல்லும் பொழுது இப்படிதான் பிரசங்கம் பண்ணணும்னு ஒரு ஐடியா அங்க தோணுச்சு. This is how when you talk about testimony, your testimonies to others, what God has done, God will put those words in your mouth where they will believe God, they'll come closer to God, they will be saved.
இப்படிதான் நீங்க ஆண்டவரை பத்தி நீங்க சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்க வாயில வார்த்தையை போடுவார், அவங்க விசுவாசிப்பாங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க மாறுவாங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட ஆத்மா கிட்ட சேர்க்கிறீங்க. The more that you're going to add, God is going to just put extra points. How many souls you're winning, He's just going to add in His book of life. எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க சேர்க்கிறீங்கன்னு சொல்ற ஜீவ புஸ்தகம் எழுதி கொண்டே வருவார். நியாயத்தீர்ப்பு நாளிலே கர்த்தர் உங்களுக்கு அதிகமான ஒரு ஜீவக்கிரீடத்தை கொடுப்பார். On the day of justification, on the day of judgment, God is going to bless you abundantly. Not only on that day, God will start to bless you from today onwards. அந்த நாள் மட்டுமல்ல, கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் நடந்த காரியங்களை மற்ற இடத்துல நீங்கள் சாட்சியா நீங்கள் பகிரும் பொழுது தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். You are not only proclaiming the word of God, you're also bringing the word of God, bringing the salvation, bringing the peace and harmony in their life when you talk about it. Tonight, God is talking to you, my dear brothers and sisters. Start your ministry by telling the goodness of what God has done in your life to others, whomever you meet. Just pray one word of prayer. God, I'm going to talk about you. You put those thoughts in their mind. You make me talk. You put the words. ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு பேச போகிறேன், என் சாட்சியை சொல்ல போகிறேன். அவருடைய மனதிலே நீங்க வார்த்தையை போடுங்க, என்னுடைய வாழ்வில் நீங்க வார்த்தையை போடுங்க, அவங்க புரிந்து கொள்ள முடிக்கிற செய்யுங்க. The moment you talk about it, God will answer. God will make things in their life, and you're putting a seed, sowing a seed in their life of faith. நீங்களோட வாழ்க்கையில பெரிய விசுவாசனுடைய ஒரு விதையை அங்கு விதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless His wonderful verses. Amen and amen. Hallelujah. Amen. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Let's close our eyes and look unto God for a minute. I request Sister Preetha to come forward and to lead us all in prayer for today's prayer requests. Two prayer requests. One is for Sister Mercy Milton. As you know, all that pain and agony that she's carrying in her body as well as in her family. Kindly pray for all that should be removed and eradicated in Jesus' name. அவர்களுக்காக, அவர்களுடைய சரீரத்தில் இருக்கிற உபாதைகளுக்காக, குடும்பத்தில் இருக்கிற சமாதானமின்மை சூழ்நிலைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல் விண்ணப்பம். இரண்டாவது விண்ணப்பம், second prayer request, I want you to pray for Brother Austin Ribeiro, for God should do wonders in his life to bring back his money, as well as for Sister Anita Ribeiro for her eye, and for the rest of the people for their peace and salvation, and for their work, earnings, healings, cure and blessings. I request Sister Preetha to come forward and to pray. அருமை சகோதரி பிரீதா அவர்களை முன்பாக அழைக்கிறேன், ஜெபித்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிகள் மத்தியிலே வாசமாய் இருப்பவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. எங்கே 1-2 பேர் என்ற நாமத்துல கூடியிருக்கீங்களோ அந்த இடத்துல பிரசனமா இருப்பேன் என்று சொன்ன தேவன், எங்கள் மத்தியில நீ ரசவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காய் நாங்கள் நன்றியோடுமே துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் துதிகளை கேட்கிற தேவனாக இருக்கிறதே, அதற்காக நன்றியோடுமே துதிக்கிறோம் சுவாமி. இது அந்த நேரத்துல கூட ராஜா, நாங்கள் கேட்ட சத்தியத்துக்காக எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எங்களுக்கு செய்த எண்ணில்லாத நன்மைகளுக்காய் நாங்கள் என்னத்தை செலுத்துவோம் ஆண்டவரே. இது ரட்சத்தின் பாத்திரத்தை எடுத்து ஒரு சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் அநேகருக்கு சொல்லும்படியாக, ஒரு சாட்சியுள்ள ஜீவித்தை நாங்கள் வாழும்படியாக எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாட்களிலே நாங்கள் அதிகமா இதை குறித்து அநேகருக்கு சொல்லக்கூடாதபடி இருக்கிற தடைகளையும் பிரச்சனைகளையும் நீங்க அறிவீங்க சுவாமி. ஆனாலும் ராஜா அப்பா, ஆத்ம ஆதாயம் செய்வது நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளை சுவாமி. அதை நாங்கள் செய்வதற்கு ஏற்ற ஞானத்தை எங்களுக்கு தரும்படியாய் செபிக்கிறோம். நாங்கள் மோசையை போல திக்குவாய்களா இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாய் செபிக்கிறோம். எங்கள் வாயில வார்த்தைகளை போடுங்க. நாங்கள் ஞானத்தோடு நடந்து கொள்ள கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்வதை காட்டிலும் எங்களுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருக்கும்படியாக தகப்பனே எங்களை நீ மாற்றும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி. எப்படி தானியேல், சாத்ரா, மேஷாக், ஆபேஸ் அவர்கள் சுவாமி, அவர்கள் யாரிடத்திலும் சென்று உண்மை குறித்து சொல்லவில்லை ஆண்டவரே. ஆனாலும் அவருடைய நல்லடக்கைகளின் நிமித்தமாய் அநேகர் அந்த தேசத்தில் ராஜாவின் நிமித்தம், ராஜாவோடு சேர்ந்து அநேகர் தேசம் முழுவதுமாய் சுவாமி, இதோ இந்த தேவன் மெய்யான தேவன் என்று சொல்லி சாட்சி சொன்னார்கள் ஆண்டவரே. அப்படியாக தகப்பனே எங்கள் வாழ்க்கையே நீங்க ஒரு சாட்சியாக மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மர்சி சிஸ்டருக்காக உங்க சமூகத்துல வருகிற சுவாமி, எத்தனை கண்ணீர்கள், எத்தனை கவலைகள், எத்தனை நிந்தைகள் சுவாமி, எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கீங்க தகப்பனே. அந்த மகளுக்கு தகப்பனே நீரே ஆறுதலின் தேவனா இருக்கும்படியாக நாங்க செபிக்கிறோம். மகளை நீங்க ஆற்று தேற்றி அரவணைத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த மகள் விசுவாசத்தை சோர்ந்து போகாதபடி நீங்க தாங்கிக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனையும் தகப்பனே அகற்றி போட்டு வெகு சீக்கிரத்துல அந்த மகள் கலிங்கூர்ந்து இருக்கும்படியாக நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமா செபிக்கிறோம். மனதில் இருக்கிற எல்லா கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க சுவாமி. ஆண்டவரே, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும், தெய்வீக சமாதானத்தை மகளுக்கு கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். குடும்பத்துல அபிதமான தெய்வீக சமாதானத்தை நீ கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, சத்துரு கொண்டு இருக்கிற எல்லா போராட்டத்தையும் எடுத்து கொடும்படியாக செபிக்கிறோம். அந்த மகளுக்கு தகப்பனே சத்துருவை எதிர்த்து போராடக்கூடிய அந்த விசுவாசத்தையும்
பலத்தை நீர் தரும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. மகளை நீங்க தைரியப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். மகளின் கரத்தை நீர் பிடிக்கும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் மகளோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி அவங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் அவர் மகள் சொன்ன சாட்சியை போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்க அந்த மகளை நடத்தி கொண்டு வருகிறீங்கப்பா. இந்நாள் வரைக்கும் நீங்க நடத்துறீங்க, இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கீங்க, இனிமேல நடத்துவீங்க. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். வெகு சீக்கிரத்துல இந்த மகளுடைய கர்த்தாவே அங்கலாய்ப்புகள், கவலைகள் எல்லாம் கர்த்தாவே, கண்ணீர்கள் எல்லாம் ஆனந்த கழிப்பாய் மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. இதை காட்டிலும் மகிமையான சாட்சிகளை நாங்கள் அவர்கள் மூலியமாக கேட்கும்படியாக தகப்பனே இந்த குடும்பத்தில் நீங்க அசைவாடும்படியாய் அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசின்றதற்காக சிஸ்டர் அனிதாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அந்த மகளுடைய கண்கள் நம்முடைய கிருபை இருக்கட்டும் சுவாமி. கரத்தை அந்த மகள் கண்கள் மீது வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிபூர்ண விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீங்க இன்னும் அந்த கண்கள்ல யூ ஆர் ஸ்டில் வொர்க்கிங் ஆன் தி ஐஸ் லார்ட். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா when your work is complete she is going to have a wonderful vision Lord. அதுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எல்லாம் கம்ப்ளீட் ஆகி என்னென்ன சிறு சிறு ஆண்டவரே அப்பா அங்கங்க லூஸ் த்ரெட்ஸ் இருக்கிறதோ எல்லாத்தையும் ஆண்டவரே நீங்க அற்புதமாய் ஆண்டவரை சரிப்படுத்தி ஆண்டவரே ஒரு கம்ப்ளீட்டான ஆண்டவரே அப்பா ஒரு சுகத்தை அவர்களுக்கு நீங்க கொடுப்பீங்கப்பா. அதுக்காக நாங்கள் இப்பொழுதே நமக்கு நன்றி செலுத்துவோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா பிரதருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மகனுக்கு தகப்பனே அவர் செய்த உதவிகள் எல்லாம் நீங்க ஆண்டவரே அப்பா உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே வலது கை தெரியாதபடி இடது கை செய்த எல்லா உதவிகளும் நீங்க கண்டு கொண்டிருக்கீங்க அப்பா. இந்த சமூகத்துக்கு அது இருக்கிறது தகப்பனே. உனக்கு மறையாதது ஒன்றுமில்லை சுவாமி. அது நிமித்தமாய் தகப்பனே மகனுக்கு ஆண்டவரே அந்த கையின் பிரயாசங்களை நீர் ஆஸ்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த குடும்பத்துடைய மக்களின் இருதயத்தில் நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுடைய சொப்பனத்துல தகப்பனே அவர்கள் அசைக்கப்படுவார்களாக சுவாமி. ஆண்டவரே அப்பா நீர் அவர்களோடு கூட இடைப்படும்படியா ஜெபிக்கிறோம். அவர்கள் அப்பா அந்த கில்ட் அவர்களுக்கு வரட்டும் சுவாமி. அவர்களாகவே வந்து இந்த பணங்களை திருப்பி கொடுக்கும்படியாக அவர்கள் இதயத்தில் நீங்க ஏவும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உண்மை ஆண்டவரே அப்பா பிலாத்து முன்னாடி சுவாமி எல்லாரும் குற்றப்படுத்தின போது பிலாத்துவின் மனைவியின் ஆண்டவரே அப்பா இருதயத்தில் நீங்க பேசுறீங்க. அவர்கள் அப்பா தூக்கம் இல்லாதபடி அவர்கள் அப்பா கஷ்டப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம். அதே வல்லமுள்ள தேவன் இப்பொழுது நீங்க கிரியை செய்ய வல்லவராய் இருக்கீங்க அப்பா. அதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அந்த மகனுடைய மனைவியினுடைய இருதயத்துல நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒருவேளை அவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் பண கஷ்டம் இருக்குமே ஆனால் தகப்பனே அதை எல்லாவற்றையும் சரிப்படுத்தி போட்டு இந்த மகனுக்கு அவர்கள் கொடுக்கும்படியாக அவர்களை நீங்க உயர்த்தும்படியாக அவர்களுடைய கையின் பிரயாசம் நீங்க உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அந்நாள் வரையும் ஆண்டவரே மகனுக்கு இருக்கிற எல்லா தேவைகளையும் நீங்க சந்தித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பத்துல கட்டாவே என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் தகப்பனே நீங்க பரிபூர்ணமாய் ஆண்டவரே சந்தித்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. மகனுக்கு ஒருவேளை இந்த காரியத்தை நிமித்தமாக ஏற்படுகிற எல்லா கடன் பிரச்சனைகளிலிருந்து மகனுக்கு ஒரு விடுதலை நீங்க கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி. வெகு சீக்கிரத்துல அவருக்கு வந்து சேர வேண்டிய நியாயமாக அவருக்கு வந்து சேர்ந்து வேண்டிய எல்லா பணங்களையும் தகப்பனே வந்து சேரும்படியாக அந்த கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மணியை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, மகளை ஆசீர்வதிங்க, மகளை கூட அற்புதமான சாட்சியாக வைத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அப்பா இன்னும் தகப்பனே ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா லில்லி குட்டி ஆண்டி ஜார்ஜ்காக ஜெபிக்கிறோம். தனிமையில உங்க இனிமையான பிரசனம் அவர்களோடு கூட இருக்கட்டும் சுவாமி. அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். மகளுக்கு ஆண்டவரே நல்ல சுகமான ஆரோக்கியத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம். மகள் தனிமையாக இருக்கிறாங்க ஆண்டவரே. அதனால ஜீவனுள்ள நால்வரையில மகனுடைய ஆண்டவரே படுக்கையில விழாதபடி பலத்தோடு நடமாடும்படியான கிருபைகளை மகளுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவைகள் எல்லாம் சந்தித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மேரி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம், பிரதருக்காக ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. குடும்பத்துல ஆண்டவரே நீர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் அதிசயத்தையும் அற்புதத்தை காண செய்கிறீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிறீர். அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளை கர்த்தாவே சாட்சியாக வைத்திருக்கிறீர். அநேகத்துக்கு தகப்பனே ஒரு ஊழியம் செய்யற பிள்ளைகளாக வைத்திருக்கீங்க. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. மோனியுடைய ஆண்டவரே ஜெஃப்ரியோடைய படிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். போக்குல வரல விசேஷ பாதுகாப்பு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவிதமாய் ஆண்டவரே Mercy Milton சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரோசின் அனிதா சிஸ்டருக்காக அவர்களுடைய குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக அவருடைய வேலைக்காக கையின் பிரயாசங்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் ஆண்டவரே அப்பா ஆனுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்துல யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் இருக்கிற சூழ்நிலைகளை எங்களை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளை நீங்க அறிவிங்க தகப்பனே. அப்பா இந்த சூழ்நிலை மத்தியில எங்கள் பிள்ளைகள் எங்கெல்லாம் வெளியில போறாங்களோ வராங்களோ அவர்களோடு கூட உங்களுடைய பரிசுத்த பாதுகாப்பின் காரம் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கோவிடானது மீண்டுமாக ஸ்ப்ரெட் ஆகி இந்த நாட்கள்ல உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தால எங்கள் பிள்ளைகளை நீர் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய வீட்டினுடைய நிலைக்காலத்தில் இந்த ரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம் சுவாமி. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அப்பா ஊர் குடும்பத்திலையும் தகப்பனே நீர் கர்த்தாவே தட்டுக்களாக மறைத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாட்கள்ல அதிகமாக கர்த்தாவே அப்பா இந்த பினான்சியல் ஸ்டேட்டஸ் எல்லாம் எங்களுக்கு தேசத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவரே அப்பா அதெல்லாம் கர்த்தாவே அப்பா சீர்குலைந்து போயிருக்கிறது. எல்லாத்துடைய விலைவாசிகளும் ஏறி போயிருக்கிறது சுவாமி. இந்த மாதிரியான நாட்கள்ல தகப்பனே எங்களுடைய கொஞ்சம் வருமானத்துல நாங்கள் நிறைவை கண்டு
கொள்ளுமான ஆசீர்வாதத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். வீண் செலவுகளை ஆண்டவரே நீ தவிர்த்து போடும்படியான ஞானத்தை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு மாதமும் எங்க குடும்பத்துல நாங்கள் மீதியான துணிக்கைகளை எடுக்கும்படியான ஆசீர்வாதங்களை எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் சந்தோஷம் இருக்கட்டும் சுவாமி. கடைசி நாட்கள் அன்பு தணிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே தெய்வீக அன்பால் நிரப்ப வேண்டும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் தகப்பனே அன்னின் அன்பால் இடைக்கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தெய்வீக சந்தோஷம் சமாதானம் கிருபை அப்பா இருக்கட்டும் சுவாமி. எல்லா சத்துக்களுடைய போராட்டங்களையும் எங்கள் குடும்பத்துல விட்டு நீங்க எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறோம். அன்றைய எங்கள் ஒவ்வொரு விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொண்டு அன்றைய அனைவருக்கும் அன்றைய குடும்பமாய் நாங்கள் சாட்சியுள்ள ஜீவன் ஜீவிக்கும்படியாக கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநேகருக்கு தகப்பனே நாங்கள் சாட்சியின் மூலியமாக உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படக்கூடிய அந்த ஞானத்தை நீ எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கீங்க மனிதர்களுக்கு முன்பாக நீ என்னை நீ ஆண்டவரே சொல்ல அவமானப்பட்டால் நான் பிதாவின் முன்பாக உன்னை நான் சொல்வதற்கு அவமானப்படுவேன் என்று சொல்லிட்டு சுவாமி. அப்படி நாங்கள் இல்லாதபடிக்கு இந்த சமூகத்துக்கு நாங்கள் நிற்க தகுதி இல்லாதபடிக்கு நாங்கள் இல்லாதவர்களாய் ஆண்டவரே உண்மை குறித்து அநேகருக்கு தகப்பனை நாங்கள் சொல்லும்படியாக எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அதற்கேற்ற ஞானத்தையும் பலத்தையும் தைரியத்தையும் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் நாவினை தொடுபடியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. மோசையை போல இருக்கிற எங்களை தகப்பனே நீ எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்கள் நாவிலை வார்த்தையை போட்டு தகப்பனே அப்ப உங்களுடைய எங்களுடைய வார்த்தையின் மூலியமாக அநேகருக்கு உங்களை குறித்து நாங்கள் சொல்ல ஆண்டவரே எங்களை கிருபைப்பாட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை எழுத்து வல்லமையா நீங்க பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தோடும் கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னும் ஆண்டவரே இந்த குடும்பத்துல இணையாதபடி இருக்கிற நிறைய பிள்ளைகள் இருக்காங்க சுவாமி. அவர்கள் வர தலைப்பட்ட பிள்ளைகள் இருக்காங்க. அவர்களுக்காகவும் அவர்கள் குடும்பத்துக்காக கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனால் நீ சகலத்தையும் அறிந்தவர். வெகு சீக்கிரத்துல அந்த பிள்ளைகள் ஆண்டவரே மீண்டுமாக எங்க குடும்பத்துல இணையும்படியாக நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு பெரிய குடும்பமாய் தகப்பனே உண்மை நோக்கி பார்க்கும்படியாக கிருபை பாராட்டுமா ஜெபிக்கிறோம். அவன் நம்ம தகப்பனே ஆண்டிக்காக சுஷிலனாக்காக ரேஷ்மா சிஸ்டருக்காக ஸ்மைலியாக்கா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. பிள்ளைகள் செய்யற ஊழியத்தை நீ ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ தகப்பனே உடைய வருகை சமீபமா இருக்கிறது சுவாமி. அவர்களுடைய ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிக்க இன்னும் அநேக ஆத்துமாக்களை தகப்பனே உங்களுக்கு கொள்ளை பொருளாக கொண்டு வரும்படியாக சுவாமி. அவர்கள் ஊழியத்தை ஆண்டவரை ஆசீர்வதித்து வல்லமே அவர்களை நீங்க பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்கு தான சகல பலவீனங்களை எடுத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். பண தேவைகள் எல்லாம் நீங்க சந்தித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. வீட்டை சுற்றிலும் அக்கிரமிகள் எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு எதிராக ஏற்கிற எந்த ஆயுதத்தை நீங்க வாய்க்காம கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா போக்குல மக்கள் விசேஷ பாதுகாப்பை தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ரத்த கொட்டிகளாக மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. அப்பா இதோ தகப்பனே நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே காலையில் இடத்துல இருந்து அப்பா நாங்கள் அப்பா படுக்கைக்கு செல்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய படுக்கையில எந்த விதமான தகப்பனை நாசமோச கேடுபாடுகள் ஏற்படாத படிக்கு பலவீனங்கள் எங்களை ஆட்கொள்ளாத படிக்கு சத்துருவின் அந்தகார கிரியைகள் எங்களை அன்பரை சேதப்படுத்தாத படிக்கு ஆண்டவரே நேரே உங்களுக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறேன் என்று சொல்கிறீரே அபத்தமாய் தகப்பனே நாங்கள் நல்லபடியாக தூங்கி நாளைக்கு காலையில நாங்கள் எழுந்திருக்கும் போது ஆண்டவரே நாங்கள் சந்தோஷமாக உற்சாகமாக எழும்பி உங்களை துதிக்கும் துதியோடு எழும்பி ஒரு புதிய நாளை காண கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம் சுவாமி. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய சுத்தம் அல்ல சுவாமி, எங்களுடைய பிரயாசங்கள் அல்ல, உங்களுடைய சுத்தத்தை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீர் ஆண்டவரே நேர்த்தியான காரியங்களை செய்து ஆண்டவரே அப்பா ஏற்ற வேலையிலே அப்பா எங்களை உயர்த்தும்படியாய் பாதுகாக்கும்படியாய் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உங்களுடைய சமூகத்துல கொடுக்கிறோம் சுவாமி. நீரே ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வழிநடத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துல கேட்டேன் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமென். Amen. Hallelujah. Amen. Thank you, Sister Preetha. Kindly remember Sister Preetha and Frank in your prayers, in your personal prayers, in your family prayers. இந்த ஜெபத்தை ஏறெடுத்த அருமை சகோதரி பிரீதா அவருக்காகவும் அவருடைய கணவர் பிராங்குக்காகவும் குடும்பத்திற்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலேயும் குடும்ப ஜெபத்திலேயும் அவர்களை நினைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Benediction, ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த நாளில கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தோடு இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். May the good Lord lead you, guide you, and guard you, and protect you. May God be along with you and fill his peace and salvation and happiness in your life. கர்த்தர் தாமே அவருடைய ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே அருமையாய் வழங்கி ஆசீர்வதித்து பலப்படுத்திக்காக இருக்குவாராக. நாளை இரவு சரியாக 8 மணிக்கு நாம் சேர்ந்து ஒரே குடும்பமான தேவனை நாம் தரிசிக்க போகிறோம். Tomorrow 8 o'clock we're going to join together and worship God as one family. Thank you all. Praise the Lord. Good night.
God be with you. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, Michelle. Thank you, Prita. Thank you, brother. Fran. Thank you, Shanti. Good night. Thank you, sister. Thank you, Moni. Thank you, Thank Jeffrey. you, Thank sir. you, brother. Thank you, auntie. Thank you, Anne. Thank you, Elvia. Thank you, Gladys. Thank you, ma'am. Thank you, brother. Thank you, everyone. Thank you, sister. Thank you, sister. Good Thank night. you, auntie. Thank you so much. Thank you, ma'am. Thank you, sister. Thank you, sir. Thank you, ma'am. Thank you, ma'am. God bless.